ஹாய் வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்மளோட டெஸ்ட் பேட்சில் வந்து இப்போது 8வது டெஸ்ட் முடிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான கீ ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்து ஆல்ரெடி நான் 8 டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ பாவலேறு என்று அழைக்கப்படுவர் யாருன்னா பெருஞ்சித்தனார், எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி வந்து கவிஞர் ஏறு என்று அழைக்கப்படுவர் யாருன்னா வாணிதாசன், அதுவும் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் கேட்க போகிற கொஸ்டின் என்னென்னா, புறவலேறு என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ இதுதான் இன்றைக்கான கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 7 டெஸ்ட்டுக்கான கீ ஆன்சர் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்கள் டெஸ்ட் பேட்சில் இல்லைனா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த 7 வீடியோவை பார்த்துக்கலாம். செகண்ட் டெஸ்ட்டுக்கு மட்டும் நான் இன்னும் போடலை, சீக்கிரமாக போட்டுறேன், சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, டெஸ்ட் 8க்கான கண்டென்ட் என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பார்ட்டு சியில் எது டெஸ்ட்டு சொல்லியிருக்கோம்னா கண்டென்ட் 9, 10, 11, 12. 9ன்னு பார்த்தோம்னா யார் யார் வருவா? பரிதிமார் கலைஞர், நாமு வேங்கடசாமி நாட்டார், மறைமலை அடிகள், ராபி சேதுபிள்ளை, ஸோ இவங்களாம் வருவாங்க. அதே மாதிரி 10 ஊவேசா, பெருஞ்சித்தனார், தேவநாய பாவனர், ஓகேங்களா? 11 இதெல்லாமே இவங்க வந்துருவாங்க. 12 வந்து வீரமாமுனிவர், ஜி போப், இவங்களாம் வருவாங்க. ஸோ அதை தான் நம்ம டெஸ்ட்டாக பார்க்குறோம். தமிழுக்கு தொண்டாற்றி எல்லாருமே இதில் வந்துடுவாங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், ஓகேங்களா? சிலபஸ் எப்பவுமே மைண்டில் ஓடணும். இந்த கண்டென்ட்னா இது இந்த சிலபஸ்ன்றது மைண்டில் தெரிஞ்சுக்கணும். அதை வச்சாலே நம்ம ஆன்சர் போட்டலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். ஓகேங்களா? ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். எதை சொல்றாங்க? எப்படி தமிழை பற்றி தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஏன்னா ஆழி பெருக்குனா கடல், இந்த சுனாமி வந்தாலும் சரி, ஓகேங்களா, எல்லா காலத்திலும் நிலைச்சு நிற்கிறது தமிழ் தான், ஓகேங்களா? முன்றுத்துறை வாழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி அன்னை மொழியை பாட்டில் கூட பாடியிருப்பார் பெருஞ்சித்தனார். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு பெருஞ்சித்தனார் தான், ஓகேங்களா? ஏன்னா இது யாருமே சிலபஸ் கண்டென்ட் இல்லை. நம்ம சிலபஸை நல்லா புரிஞ்சிருந்தாலே ஆன்சர் போட்டுக்கலாம். ஆப்ஷனை பாருங்க. கவிதாச பண்டிதர்னு சிலபஸில் கிடையாது, ஒரு பிரச்சனை இல்லை. கணேச பண்டிதர் சிலபஸில் கிடையாது. சபாபதி நாவலர் சிலபஸில் கிடையாது. அப்போ சிலபஸில் இருக்கிறவங்களை பற்றி தானே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஓகேங்களா? சப்போஸ் நான் படிக்கவே இல்லை, எனக்கு இந்த கொஸ்டினை நான் பார்க்கலனா கூட நான் இப்போ கூட தான் இந்த கொஸ்டின் நான் படிச்சது இல்லை, இருந்தாலும் இது ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு புரிதல் அடிப்படையில் எப்படி போடலாம்னா பெருஞ்சித்தனார் மட்டும்தான் சிலபஸ் கண்டென்ட். ஸோ அந்த அடிப்படையில் ஆன்சரை போடுறோம், ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பி தான். இது ப்ரீவியஸ் கொஸ்டின், அதன் அடிப்படையில் நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆன்சர் பி. பாவலேறு பெருஞ்சித்தனாரின் படைப்புகள் இல்லாத ஒன்று. புக்கில் இருக்கா? பாவலேறு பெருஞ்சித்தனாரின் படைப்புகள் கொய்யாக்கனி, கனிச்சாறு, ஓகேங்களா, பாவிய கொத்து, அப்புறம் என்ன இருக்குது, நூறாசிரியம், பள்ளி பறவைகள், ஓகேங்களா? இன்னும் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் எழுதியிருக்காரு இல்லையா? மகுபுகு வஞ்சி, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அப்போ கள்ளக்குடி மகாகாவியம் மட்டும் அவர் வராது. கள்ளக்குடி மகாகாவியம் யார்? கள்ளக்குடி மகாகாவியம் வந்து கண்ணதாசன், ஓகேங்களா? ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்கள். நமக்கு 2 வழி கிடைக்குது. ஒன்று, இந்த 3 மட்டும்தான் பெருஞ்சித்தனார் எழுதியிருக்காருன்னு தெரியும், ஓகே. அப்படி இல்லையா, கள்ளக்குடி மகாகாவியம் மட்டும் என்ன பண்ணியிருக்கலாம், இது கண்ணதாசன் எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இப்போ இதுதான் ஆன்சராக வந்திருக்கும். ஸோ கள்ளக்குடி காவியம், ஓகேங்களா, ஆட்டனத்தி, ஆதிமந்தி, இந்த மாதிரி நிறைய இருக்கு, ஓகேங்களா? ஸோ கண்ணதாசன், கவியரசு கண்ணதாசன் எழுதியிருக்காரு. ஸோ ஆன்சர் சி, ஓகேவா? நெக்ஸ்ட், தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் திலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்டவர். எங்க இருக்கு? நம்ம 10th புக்லேயே அந்த இதில் இருக்கு பாருங்க, அன்னை மொழியே அப்படின்ற அந்த ஆசிரியர் குறிப்பு பாக்ஸ்லேயே கொடுத்துருக்கான், புக்கில் தான் இருக்கு. ஆன்சர் வந்து பெருஞ்சித்தனார், ஓகேவா? நெக்ஸ்ட், தமிழ் அன்பன் உங்களுக்கு தெரியும், ஈரோடு தமிழ் அன்பன். ஆலந்து அப்துல் ரஹ்மானா கவிக்கு என்று அழைக்கப்பட்டவர், ஓகேங்களா? தமிழ் அன்பனோட சாகித்ய அகாடமி என்னது? 2004 வணக்கம் பல்லுவா, ஞாபகம் வச்சுங்க, ஓகே. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறொன்றே நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர். வீருடை செம்மொழி, வீருன்னு அர்த்தம், சிறப்புன்னு அர்த்தம். இதுவே ஒரு கொஸ்டின். வீரு என்பதன் தமிழ் சொல் என்ன, ஓகேங்களா? வீரு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ், இது சிறப்பு, வீருனா சிறப்பு, ஓகேங்களா? அடுத்து செம்மொழி தமிழ், வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறொன்றே நாள் முதல், ஓகே. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறொன்றே நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர். கண்டிப்பாக இந்த தமிழோட பெருமைகளை பறைசாற்றியவர், தமிழ் உணர்வை பரப்பியவர், இதெல்லாமே யாருனாலே பெருஞ்சித்தனார் தான். இது பழைய புக்கில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? வீருடை, வீருன்னு அர்த்தம்னா சிறப்புன்னு அர்த்தம். இதுவே ஒரு கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின். வீரு என்பதன் பொருள் சிறப்பு, சிறப்புடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறொன்றே நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு பாட்டு பண்ணது பெருஞ்சித்தனார், பழைய புக்கில் இருக்குது. ஆன்சர் ஏ, ஓகேவா? நெக்ஸ்ட், பொறுத்துக்க. பெருஞ்சித்தனார் என்னது? பெருஞ்சித்தனார் வந்து சரி தனித்தமிழ் இயக்க மறவர், ஓகேங்களா? தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்தது மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை, தூய தமிழின் தந்தை என்று அழைக்கப்படுவதெல்லாம் மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்க மறவர் யாருன்னு கேட்டால் மறவர் பெருஞ்சித்தனார். இது நமக்கு தெரியாது, தெரிஞ்சுங்க. ஊவேசா தமிழ் தாத்தா தெரியும். ராபி சேதுபிள்ளை சொல்லின் செல்வர், அனுமன் சொல்லின் செல்வன், ஓகேங்களா? மாப்போசி சிலம்பு செல்வர், ஓகேங்களா? அதே மாதிரி சிறுகதை செல்வர் யாருன்னா புதுமை பித்தன். திருவிக்கா யாருன்னா தமிழ் தென்றல். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். 1856 திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம். இந்த நூலுக்கு அடிக்கடி கேட்குற கொஸ்டின் கால்டுவெல், ஓகேங்களா? கால்டுவெல் ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா?
தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர் ஒருவர். நல்லா பாருங்க கொஸ்டின், இது புக்கில் இருக்குது, இது எங்கே இருக்குன்னு நான் கண்டுபிடிச்ச ஒரு இடத்துல இருக்குது. அந்த நம்ம மெட்டீரியல் கூட அனுப்பிடுவோம், பழைய புக்கு ஓகேங்களா. ஊரும் பேரும் அந்த டாப்பிக்கில் ஒரு கண்டென்ட் வந்து 15, சிலபஸ் கண்டென்ட் 15. இது தமிழகத்தோட சிறப்பை பற்றி சொல்லுது. சாரி, தமிழகத்தின் சிறப்புகள், உலக அளவில் தமிழர்களோட சிறப்பு ஓகேங்களா. தமிழர்கள் வந்து இந்த நாட்டிலேருந்து வேற ஒரு நாட்டுக்கு போயிருக்காங்க ஓகேங்களா. வேற நாட்டிலலாம் அடிமையில இருந்த தமிழர்கள் அங்கே போயிட்டு தமிழ் இதை பரப்புனாங்க, கோயில் கட்டினாங்க ஓகேங்களா. அப்புறம் வந்து தேர் இழுத்தாங்க, தமிழ் மொழி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். ஸோ அந்த பாடத்தில் தான் இருக்குது தமிழுக்கு அருமணி அமெரிக்கா பேராசிரியரா. நல்லா கவனிங்க. இப்போ ஆறுமுக நாவலர், இந்த கொஸ்டின் நான் டேரெக்டாக படிக்கல, ஆனால் நான் எப்படி ஆன்சர் அப்ரோச் பண்ணுறேன்னு பாருங்க. ஆறுமுக நாவலர் யாரு? ஆறுமுக நாவலர் வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்கான், பழைய புக்கில் இருக்குது, புது புக்லையும் இருக்குது. ஆறுமுக நாவலர் என்பவர் இலங்கை கவிஞர் ஓகே, இலங்கையில் பிறந்த ஒரு ஆள், இலங்கை தமிழர். ஸோ அப்போ இவர் இலங்கை கேட்கக்கூடிய கொஸ்டின் அமெரிக்கா ஓகேவா. ஸோ அப்போ இவர் வரமாட்டார். ஜியு போப் யாரு? ஜியு போப் வந்து பிரான்ஸில் எட்வர்டு தீவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா கனடான்னு கொடுத்துருப்பாங்க புது புக்கில் ஓகேங்களா. அப்போ ஜியு போப் எட்வர்ட் தீவு பிரான்ஸ் அல்லது கனடா, அப்போ இவரும் வரமாட்டார். கேட்கறது அமெரிக்கா. அடுத்தது ஜோசப் கான்ஸ்டான். ஜோசப் கான்ஸ்டான் பெஸ்கி யாரு? யாரோட இயற்பெயர்? டேரக்டாக படிச்சா பொருள் வராது. ஜோசப் கான்ஸ்டான் பெஸ்கின்றது வந்து வீரமா முனிவரோட இயற்பெயர். அப்போ வீரமா முனிவர் எங்க? இத்தாலி. கான்ஸ்டான்ட் என்ற இத்தாலி சொல்லுக்கு என்ன பொருள்? அஞ்சாதவன் என்று பொருளா? இத்தாலினா எங்க? இத்தாலினா வந்து இதில் வருது இல்லையா, ரோம் இதில் வருது இல்லையா. ஸோ அப்போ வந்து இவர் வந்து அந்த அமெரிக்கா நாடு இல்லை. அப்போ இவரே அடிச்சிருவேன். ஜேம்ஸ் பிராங்கா யாரு? எனக்கு தெரிஞ்சாலும் தெரியலாலும் 3 பேர் ஆன்சர் இல்லை. அப்போ கடைசியில் இருக்கிற ஒன்று தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் ஜேம்ஸ் பிராங்கா ஓகேவா. ஓகே. வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர். திருக்குறளை வந்து திருக்குறள் தான் வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் நூல் அப்படின்னு சொன்னது வந்து ஆல்பர்ட் ஸ்வைட்சர் ஓகேங்களா. எங்கே இருக்கும் இது? இது வந்து நம்மளோட 9ஆம் புக்கு விரிவாகும் ஆளுமையில் இருக்கும் ஓகேங்களா. அந்த பாடத்தில் இருக்கும். தனிநாயகம் அடிகள் இருக்காங்க, அவரும் சிலபஸ் ஓகேங்களா, அவரையும் சேர்த்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த பாடத்தில் வரும். நெக்ஸ்ட் புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை தி எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் சாங்ஸ் ஃப்ரம் தி எக்ஸ்ட்ராக்ட் சாங்ஸ்னு வரும் ஓகேங்களா. மிஸ் ஆயிடுச்சு. தி எக்ஸ்ட்ராக்ட் சாங்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமலைன்றது வந்து ஜியு போப் ஓகேங்களா. இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம். இஸ்மத் சன்னியாசி வீரமா முனிவர் வந்து சந்தா சாஹிப், வீரமா முனிவருக்கு சந்தா சாஹிப் கொடுத்துருப்பார் இல்லையா. ஸோ பாருங்க பழைய புக்கில் இருக்கு சந்தா சாஹிப் வீரமா முனிவர், புது புக்கில் பாக்ஸில் கூட கொடுத்துருப்பான், ஞாபகம் வச்சுங்க. வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார். யாரோட வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொல்லி ராபி சேதுபிள்ளை சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஓகேங்களா, அது வீரமா முனிவரோட தொன்னூல் விளக்கம் ப்ளஸ் வந்து தேம்பாவணி இதெல்லாம் வந்து எப்படி இருக்கானா முத்தாரமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நிறைய சொல்லியிருப்பார், நிறைய நூல் எழுதியிருப்பார், நிறைய சிற்றிலக்கிய நூல் எழுதியிருப்பார். அது எல்லாத்தையுமே புகழ்ந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா. இது வந்து தொன்னூல் வந்து பொன்னூலா விளங்குகிறது ஓகேங்களா. அது மாதிரி நிறைய நூல் சொல்லியிருப்பார், பழைய புக்கில் இருக்கு பாருங்க. நோய்க்கு மருந்து இலக்கியம். ஆமாம், இது வந்து நம்ம யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஓகேங்களா. ஊவேசாவோட ஆசிரியர் பேர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அவர் தான் சொல்லுவார் ஓகேங்களா. இவர் வந்து உடல் நோய் படுத்துட்டு இருப்பார், உடல்நிலை சரியில்லாமல். அப்போ மாணவனை கூப்பிட்டு என்ன சொல்லுவார்? இலக்கியத்தை படி, அதான் என் மருந்துன்னு. நோய்க்கு மருந்து இலக்கியம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரிங்களா. இதே மாதிரி இன்னொரு சொல்லுவார், எனக்கு மனைவியும் உண்டு பிள்ளைகளும் உண்டு ஓகேங்களா, எனக்கு மனைவியும் உண்டு பிள்ளைகளும் உண்டு வறுமையும் உண்டு அப்படின்னு பாடி ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. அவர் யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் மகாவித்வான் மீனாட்சி. அதே மாதிரி உங்களோட டோட்டல் ஆன்சர் என்ன ஓகேங்களா, டெஸ்ட் எழுதுனவங்க உங்களோட ஆன்சர் உங்களோட மார்க்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணியிருக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் ஸோ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு எதுன்னு பார்த்தோம்னா 1815 ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. பழைய புக்கு இது கேட்டிருக்கான், ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்கான். 1815 பிறந்து 1876 இறந்துருப்பார்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஊவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர். இது இந்த கொஸ்டின் எங்கே இருக்கும்? திருநெல்வேலி சீமையும் கவிஞர்கள்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா, அங்கே இருக்கும் ஓகேங்களா. அப்புறம் அந்த இதுலேயும் வரும். ஊவேசாவோட பாடம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, பழைய புக்கில் ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க, அதில் கூட கொடுத்துருப்பாங்க. ஊவேசா வந்து ஊவேசாவோட தமிழ் பணியை பாராட்டியாருன்னா சூலியன் வின்சனும் ஜியு போப்புன்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து சி, ஞாபகம் வச்சு. நெக்ஸ்ட் ஆனந்த விகடன் தமிழில் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர். ஆனந்த விகடன் இதழில் வந்து தங்களோட வாழ்க்கை வரலாற்றை இதழாக எழுதியவர் ஊவேசா. 1940 to 42 ஓகேங்களா. என்ன தலைப்பில் எழுதியிருப்பாருன்னா என் சரிதம் ஓகேங்களா. என் சரிதம்ன்ற தலைப்பில் வந்து இதெல்லாம் எழுதியிருப்பாரு. இது 1940-42 எழுதிட்டு இருக்கும்போது அவர் இறந்துடுவார். அப்புறம் இவரோட வாழ்க்கை சரிதம் வந்து நூலாக எப்போ வெளியே வரும்னா 1950 வரும் ஓகேங்களா. 1950 வரும். ஸோ ஆன்சர் வந்து ஊவேசா என் சரிதம், ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் மாப்போசி வந்து அவரோட வாழ்க்கை இதை வந்து என்ன எனது போராட்டம் நினைக்கிறேன் ஓகேங்களா, அந்த தலைப்பில் எழுதியிருப்பார் எனது போராட்டம், வாழ்க்கை போராட்டம்னு சொல்லிட்டு. சரி, கூற்று தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புது வகையான ஆராய்ச்சி நூல். ஆமாம், காணல் வரின்றது புது வகையான ஆராய்ச்சி நூல் தான் சரிங்களா. யார் எழுதிருப்பானா? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். எதை வச்சு எழுதிருப்பானா? சிலப்பதிகார காப்பியத்தில் காணல் வரி, மாதவி பாடிய அந்த பாடல் தான் காணல் வரி. அந்த பாடலை வச்சு பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிரூபிக்கிறார். ஓகே, இது ரெண்டுமே கரெக்ட் தான். கூட்டு ஞாபகம் வச்சுங்க. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ரெண்டும் ரைட்டு. சிலப்பதிகாரத்தை ஆராய்ந்தவர் இவர் ஓகேவா. அதனால தான் சிலப்பதிகாரத்தை ஆராய்ஞ்சு, சிலப்பதிகாரம் என்பது குடிமக்களை தலைவர்கள் கோவலன் கண்ணகி மாதவி இவங்களை கொண்டு கதை போயிட்டு இருக்கு. ஸோ இது குடிமக்கள் காப்பியன்னு சொல்லி இவர் தான் சிலப்பதிகாரத்துக்கு குடிமக்கள் காப்பி என்ற பேரையும் ஓகேங்களா குடிமக்கள் காப்பின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி வச்சிருப்பார். ஸோ ஆன்சர் வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான். சரிங்க வாங்க. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை அதான் குடிமக்கள் காப்பியம் சரிங்களா.
குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலில் எத்தனை வகையான பூக்கள் பெயர்? குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலை எழுதுனது யாரு? கமெண்ட் பண்ணிடுங்க. குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலை எழுதியது யாருன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதில் எத்தனை பாட்டு இருக்குன்னா 99 வகையான பூக்கள் பெயர்கள் இருக்கும். அதை வந்து நம்ம ஒவ்வொரு வந்து தொகுத்திருப்பாரு. அவருக்கு கிடைச்சதோ 96 தான் கிடைக்கும். மொத்தம் 99 பூக்களோட பேர், ஆனால் கிடைச்சது 96. அப்போ அந்த 3க்காக தேடி தேடி அலைஞ்சு எடுப்பாரு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 99. திராவிட மொழிகளின் ஆய்வுக்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா? நீங்கள் வந்து இதெல்லாமே சிலபஸ் கண்டென்ட் தான். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலபஸில் முக்கியமான ஒரு பர்சன், ஆனால் புக்கில் கிடையாது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து புக்கில் தான் இருக்குது, ஆனால் எங்கே இருக்குன்னு சடனாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரே ஒரு லைனில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஆன்சர் சி. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வல்லபா என சேக்கிலாரை புகழ்ந்துரைத்தவர் யாரு? இவர் தான் சேக்கிலார் பிள்ளை தமிழில் பாடியிருப்பார். சேக்கிலாரை படிச்சுட்டு, சேக்கிலார் எழுதிய பெரிய புராணத்தை படிச்சுட்டு இவர் பக்தி தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து மீனாட்சி சுந்தரனார், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவர் தான் சேக்கிலார் பிள்ளை தமிழ் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட், தேவநாய பாவனரின் சிறப்புகளில் பொருந்தாதே தேர்ந்தது. ஸோ தேவநாய பாவனர் நிறைய இருக்கும். செந்தமிழ் ஞாயிறு, மொழி ஞாயிறு, ஓகேங்களா? செந்தமிழ் செல்வர், இலக்கிய செம்மல், தமிழ் பெருங்காவலர். தமிழ் பெருங்காவலர் இலக்கிய செம்மலாக வரும். இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல்னு வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ அது இது மட்டும் அதான் இது வரும். பர்டிகுலராக இலக்கிய செம்மல் வராது, இலக்கண செம்மல் வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ மீதியெல்லாம் ரைட்டு. செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர். ஓகேவா? மொத்தம் 173 பட்டப்பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். 173 174 புக்கில் தான் இருக்குது பாருங்க. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோட மானமும் உண்டு சொன்னா அவர் தான் யாரு? தேப்போ இது சாரி தேவநாய பாவனர். ஓகேங்களா? தேவநாய பாவனர். வேற என்ன சொல்லியிருப்பாரு இவர்? வேற என்ன சொல்லுன்னா, வடமொழி வல்லாண்மையிலிருந்து தமிழ் மொழியை காக்க வந்ததான் நான் அப்படின்னு இவர் சொல்லியிருப்பார். சரிங்களா? அதே மாதிரி ஊவேசா பற்றி ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஊவேசா என்ன சொல்லியிருப்பாருன்னா, யார் காப்பாற்றுவார் தமிழ் என்ன என்று இயங்கும் போது நான் காப்பாற்றுவேன் என்று பிறந்தவர் தான் ஊவேசா. ஓகேவா? அதே மாதிரி வடமொழி வல்லாண்மையிலிருந்து தமிழை காப்பாற்ற வந்தவன் தான் நான் சொன்னது வந்து தேவநாய பாவனர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்பார் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா தேவநாய பாவனர். செம்மொழினா அதுக்கு 16 தன்மைகள் இருக்கணும். இந்த 16 தன்மைகள் இருந்தால் தான் செம்மொழி அப்படின்னு சொன்னது யாருன்னா தேவநாய பாவனர். இதே மாதிரி மனவை முஸ்தபா சொல்லியிருப்பாரு. 11 செவ்வியல் தன்மைகள் இருந்தா அப்படின்னு சொன்னது மனவை முஸ்தபா. ஓகேங்களா? 16 இருந்துச்சுன்னா தேவநாய பாவனர். ஓகே, நெக்ஸ்ட், பாவனர் சொற்பிறப்பு அகராதியில் திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்டாண்டு. இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின். பழைய புக்கு படிச்சிங்கன்னா புது புக்கிலே இருக்குது. புது புக்கிலே பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 10வது புக்குன்னு நினைக்கிறேன். அந்த சொல்வளம் அப்படின்னு சொல்கிற இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து மே மாதம் வரும் 8. இது எங்கே இருக்குது? 8/5/1974. ஓகேங்களா? ரொம்ப நாள் ஆச்சு படிச்சு. இந்த டேட் தான். இது அப்படியே மைண்டில் இருக்கும். 8/5/1974 பாவனரோட சொற்பிறப்பியல் அகரமுதலி. தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை எந்த ஆண்டு முதலில் பதிக்கப்பட்டது? தமிழ் வீடு தூது முதல்ல பதிப்பது எப்படின்னா 1930 ஊவேசா. ஓகேங்களா? கரெக்டு தானே? நெக்ஸ்ட், எத்தனை கன்னிகள் இருக்கும் தமிழ் வீடு தூதுல? 268 கன்னிகள். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர். இது புக்கில் இல்லை. ஓகேங்களா? ஏன்னா இந்த கண்டென்ட் யார்? வையாபுரி பிள்ளை. ஓகேங்களா? வையாபுரி பிள்ளை இவரே வந்து கண்டென்ட் இதில் இல்லை, சிலபஸில் இருக்காது, ஆனால் புக்கில் கிடையாது. இது எங்கன்னா நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலும் எக்ஸ்ட்ரா ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியது வையாபுரி பிள்ளை. ஓகேங்களா? சிலபஸ் கண்டென்ட். முதலில் 5ஆம் பிரயத்தில் வித்தியாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர். ஊவேசா. கரெக்டு தான். மேற்கண்டவரையில் வித்தியாபியாசம், வித்யானா கல்வின்னு அர்த்தம். வித்யானால என்ன கல்வி, பியாசம்னா பயிற்சி. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? கல்வி பயிற்சி. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து ஏ. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர். ஸோ பதிப்பு அப்படின்னு வந்தாலே நம்ம 2 ஆன்சர் தான் நமக்கு ஞாபகம் வரணும். ஒன்று வந்து ஊவேசா, இன்னொன்று வந்து சிவை தாமோதர பிள்ளை. ஓகேங்களா? ஏன்னா சிவை தாமோதர பிள்ளை தான் முதல்ல பதிப்பு வந்து ஆரம்பிச்சவர். அதாவது ஓலைச்சுவடியில் இருந்த நூல்களை வந்து நூலாக வந்து பதிப்பிக்கிறாரு. அவருக்கு அடுத்து வந்தவர் யாருன்னா ஊவேசா. ஆனால் இந்த சிவை தாமோதர பிள்ளை குறைந்த அளவு நூல்களை பதிப்பிச்சாரு. ஊவேசா வந்து அதிக அளவு நூல்களை பதிப்பித்தார். ஸோ வந்து அதனால தான் பதிப்புலகத்தின் தலைமகன் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா சிவை தாமோதர பிள்ளை, தலைமகன். பதிப்புலகத்தின் வேந்தர் அல்லது பதிப்புலக தந்தை என்று அழைக்கப்படுவர் ஊவேசா. சரி, அப்போ மீதி ஆப்ஷன்லாம் ஒமிட் பண்ணிடலாம்ல. பதிப்புன்னு வந்தனால நான் ஜி போப், சீகன் பால்கு ஐயர், வீரமாமுனிவர் இவங்க 3 பேரும் ஒமிட் பண்ணிட்டேன். ஒரே ஒரு ஆன்சர் ஊவேசா தான். அதுவும் இல்லாமல் புறநானூற்றை 1894 முதல்ல இவர் தான் என்ன பண்ணிப்பாரு? பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பாரு. ஓகேங்களா? ஊவேசா. நெக்ஸ்ட், அந்த சீகன் பால்கு ஐயர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சீகன் பால்கு ஐயர் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்தியாவுக்கு வந்து அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு அச்சுத்துறையை வந்து கொண்டு வருவார். அச்சு இயந்திரத்தை கொண்டு வந்தவர் 1749 நினைக்கிறேன். ஓகேங்களா? அந்த இயர் தான் வந்து சீகன் பால்கு வந்து அச்சு இதை கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா? அடுத்து தரங்கம்பாடியில. நெக்ஸ்ட் வந்து 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகையிலும் அச்சிட்டு வெளியிட்டவர். அதே தான் 10 பாட்டு 8 தொகை அச்சிட்டு, அதாவது பதிப்பித்து வெளியிட்டவன் கேட்குறாங்க. நம்ம ஊவேசா பழைய புக்கில் படிக்கும்போது சைடு கார்னர்ல கொடுத்துருப்பாங்க. 8 தொகை 8, 10 பாட்டு 10, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமலை இதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா நோட்னா உலா, தூது, அந்தாதி இப்படிலாம் சொல்லி பதிப்பிச்சிருப்பார் இல்லையா? ஸோ அதெல்லாம் யாரு? ஊவேசா தான். ஸோ ஆன்சர் வந்து ஊவேசா. பழைய புக்கிலே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட், நடுவண் அரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்டாங்க. ஊவேசாவுக்கு ஒன்று வந்து 1942 அவர் இறந்ததுமே நூலகம் அமைச்சிருப்பாங்க. சென்னையில பெசன் நகர்ல, இல்லைன்னா திருவான்மையூர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து நூலகம் ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு சிறப்பு. 2வது சிறப்பு என்னன்னா 2006 அவருக்கு என்ன பண்ணிருப்பாங்க? அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து 2006. தமிழ் அறிஞர் டாக்டர் ஊவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் என்ன? ஊவேசா உத்தமதான புற வேங்கடநாதனின்
மகன். ஓகேங்களா? ஸோ எங்க இருக்கு பாக்கலாம். உத்தமதானபுரம் வேங்கடநாதனா, வேங்கட சுப்புவின் மகனார். கரெக்ட். உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். ஆன்சர் சி. சரிங்களா? அந்த சாமிநாதன்ற பேரை யார் வச்சிருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் வச்சிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அந்த பேர் தான் சாமிநாதன். ஓகே. உவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ், அவரது வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் ஆனந்த விகடன் 1940 to 42 இவரே வந்து தொடராக வெளியிட்டிருப்பாரு. இவர் இறந்த பின்னாடி 1950 நூலாக வெளிந்திருக்கும். அது என் சரிதம். அவரோட வாழ்க்கை வரலாறு என்னன்னா என் சரிதம். அடிக்கடி கொஸ்டின். இந்தியா குயில் இது ரெண்டுமே யாரு அப்படின்னா பாரதியாரோட இதழ்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து நவசக்தி வந்து யாருன்னா தேசபக்த நவசக்தி வந்து திருவிக்கா வந்து அதில் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருப்பார். சரிங்களா? ஓகே. பரமார்த்த குரு கதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர். பரமார்த்த குரு கதை வந்து வீரமா முனிவர். தமிழில் தோன்றிய சிறுகதையின் முன்னோடி யார் அப்படின்னா வீரமா முனிவர். ஏன்னா அவரா வந்து முதல்ல சிறுகதைக்கு இலக்கணம் இல்லாத ஒரு சிறுகதை எழுதியிருப்பாரு. அதனால சிறுகதையின் முன்னோடி. அந்த சிறுகதை எதுனா பரமார்த்த குரு நகைச்சுவை கதை. அதே இலக்கணத்தோட எழுதப்பட்ட கதை தான் வந்து அரசமரத்து குளத்தங்கரை அரசமரம்னு சொல்லிட்டு வாவேசு ஐயர் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? ஓகே. அது மாதிரி இந்த குயில்ன்றது இதழ் வந்து இவர் வருவார், பாரதிதாசன் வருவார். குயிலுக்கு வந்து இதழ் பாரதிதாசன் வந்துருவாரு. இந்தியா வந்து யாருன்னா பாரதியார். நெக்ஸ்ட் ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர். ஞான கண்ணாடி இது வந்து புக்ல இல்ல, இது வந்து வீரமா முனிவர். ஓகேங்களா? ஞான கண்ணாடி என்ற சமய நூல், கிறிஸ்துவ சமயத்தை பத்தியான ஒரு நூல். வீரமா முனிவர் வந்துருவாரு. ஓகேங்களா? தொன்னூல் விளக்கம் வந்து யாரு? வீரமா முனிவர். ஓகே. 1 மனுமுறை கண்ட வாசகம். மனுமுறை கண்ட வாசகம் யாரு? ராமலிங்க அடிகளார் வந்து திருவாசகத்தை படிச்சுட்டு இவர் எழுதியிருப்பாரு. மனுமுறை கண்ட வாசகம் ராமலிங்க அடிகளார். நலவெண்பா வந்து புகழேந்தி. வெண்பா என்னும் வெண்பாவுக்கு புகழேந்தி அப்படின்னு சொல்லி பலபடரை சொக்கநாதர் பாராட்டியிருப்பாரு. அதாவது விருத்தம் என்னும் வெண்பாவுக்கு உயர்கம்பன். விருத்தம் பாடுதல வல்லவன் யாருன்னா கம்பன். ஓகேங்களா? அதே மாதிரி உலா பாடுவதில் வல்லவர் யாருன்னா இவரு ஒட்டகுத்தர். அப்புறம் வந்து பரணிக்கு வந்து யாரு அப்படின்னா ஜெயங்கொண்டான். பரணிக்கு ஒரு ஜெயங்கொண்டான். அது மாதிரி வெண்பா பாடுவது யாருன்னா புகழேந்தி நலவெண்பா. ஏன்னா நலவெண்பான்றது ஒரு இது மகாபாரதத்தை தழுவி எழுதிய ஒரு நூல். அதோட கிளைக்கரையை வச்சு எழுதிய ஒரு நூல். ஒரு முழுக்க வெண்பாவால் எழுதியிருப்பாரு. அதனால புகழேந்தி. திருக்கோவையார்னா மாணிக்க வாசகர். ஓகேங்களா? திருக்கோவை அதாவது திருவம்பாவை, பாவை பாடிய வாயில் கோவை பாடுக அப்படின்னு சொன்னனால திருவெம்பாவை பாடியிருப்பாரு, திருவாசகம் பாடியிருப்பாரு, அதே வாயால கோவையும் பாடியிருப்பாரு. சோ திருக்கோவையார் மாணிக்க வாசகர். 8ஆம் திருமுறை. வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களுள் எவ்வடிவத்தை திருத்தி, அதாவது கொஸ்டின் என்னன்னா தமிழ் வரி வடிவத்தில் மிகப்பெரிய சீர்திருத்தம் இல்ல தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தம் செய்தவர் யாருன்னு கேட்டா வீரமாமுனிவர். வீரமாமுனிவரை போல் சீர்திருத்தம் செய்தவர் யாருன்னு கேட்டோம்னா அயோத்திதாச பண்டிதர். ஓகேங்களா? ஓகே. இவங்க 2 பேரும் ஆப்ஷன்ல இல்லாத போது யார் வருவார்னா பெரியார் வருவார். அவர் வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவம் ஏன்னு போட்டா இப்ப ஏன்னு இருக்கும். பெரிய ஏக்கு என்ன சின்ன ஏக்கு வந்து புள்ளி வச்சிருப்பாங்க, நார்மல் ஏக்கு வந்து பெரிய ஏக்கு வந்து வெறும் ஏன்னு இருக்கும். ஓகேங்களா? ஆனா இவர் என்ன பண்ணாரு? புள்ளி எடுத்துட்டு அடிக்கோடிட்டு இது பெரிய ஏ அப்படின்னு சொன்னார் இல்லையா? சோ வரி வடிவத்தை சேஞ்ச் பண்ணதுதான் வீரமாமுனிவர். கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம். கால்டுவெல் வந்து இங்கிலாந்து, அதாவது அயர்லாந்துன்னு சொல்லுவாங்க, இங்கிலாந்துல பிறந்திருப்பாரு. ஓகேங்களா? இடையான்குடின்ற ஊர்ல தான் அவர் வந்து வாழ்ந்திருப்பாரு. கொடைக்கானல்ல இறந்திருப்பாரு. ஓகேங்களா? யாரு? கால்டுவெல். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கும். தமிழ் பிறமொழி துணையின்றி ஓகேங்களா தனித்தோங்கவும் செய்யும். தனித்தோங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் அப்படின்னு கூறுவது யாருன்னா கால்டுவெல் தான். இவர் தான் என்ன பண்றாரு? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு 1854 ஒரு நூல் எழுதி திராவிட மொழிகளை வந்து என்ன பண்றாரு? ஒப்புமைப்படுத்துறாரு. ஒப்புமைப்படுத்தி அதுல சிறந்த மொழியான தமிழ் தான். இது எந்த ஒரு மொழியின், அதாவது தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் இல்லாம தனித்து இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? கால்டுவெல் 1856 திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம். தேவநேய பவனர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? அவரோட நூல்கள் வந்து 43. பட்டப்பேர்கள் வந்து 173 அல்லது 174 சம்திங் வரும். 272 கட்டுரைகளுக்கு மேல எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? நீங்க பாத்தோம் பழைய புக்ல இருக்கு. தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர், அதாவது தமிழுக்கு வித்திட்டவர் யாரு அப்படின்னு கேட்டோம்னா மறைமலை அடிகள். ஓகேங்களா? அந்த தனித்தமிழை வந்து வளர்த்தவர் யாருன்னு கேட்டோம்னா நம்ம இவர் வந்துருவார். தனித்தமிழுக்கு யார் வரணும்? வித்திட்டவர் வந்து இவர் பரிதிமார் கலைஞர். அதை வந்து வளர்த்தவர் யாருன்னு பார்த்தோம்னா செடியென வளர்த்தவர் வந்து மறைமலை அடிகள். அதையே ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யாருன்னு கேட்டோம்னா பாவனார். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மை என்றும், அதான் சொன்னல உங்களுக்கு வந்து தேவனை பாவனாலே 2 கூற்று ஞாபகம் வந்துடும். ஒன்று வந்து வடமொழி வல்லாண்மை என்று மீட்பதற்காக இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு வறுமையும் உண்டு, அதாவது எனக்கு மனைவியும் உண்டு, பிள்ளைகளும் உண்டு, வறுமையும் உண்டு அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா இவர் தான், தேவநேய பாவனர் தான். 1981 முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழியாற்றுவார். அதாவது தேவநேய பாவனரோட இரு கண்களே என்னன்னா முதல்ல தோன்றிய மொழி தமிழ் மொழி, முதல்ல மனிதன் தோன்றிய கண்டம் வந்து லெமுரியா கண்டம் அப்படின்னு சொல்லி இதுதான் அவரோட 2 கண்ணே. ஸோ அப்ப அந்த தலைப்பில் தான் எழுதியிருக்காரு மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும். அப்ப யார் வரணும்? தேவநேய பாவனர். ஓகேங்களா? ஆன்சர் டி. திராவிட என்னும் சொல்லை முதலில் ஒரு கொஸ்டின். கால்டுவெல் பிறந்த நாடு வந்து அயர்லாந்து. ஓகேங்களா? ஸோ இது வந்து பழைய புக்ல இருக்கும். அப்போ வந்து அயர்லாந்து இங்கிலாந்து எல்லாம் ஒரே கண்ட்ரியா தான் இருக்கும். இங்கிலாந்து கீழே தான் அயர்லாந்து இருந்திருக்கும். சரிங்களா? அதை வந்து அப்புறம் அயர்லாந்து வந்து தனியா சுதந்திரம் அடைஞ்சிருக்கும். ஸோ ஆன்சர் வந்து சி.
திராவிட என்னும் சொல்லை முதன்முதலில் பயன்பாட்டுக்கு, கொஸ்டின் நல்லா படிக்கணும். திராவிட என்னும் சொல்லை முதன்முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர், திராவிட என்ற சொல்ல முதல்ல உருவாக்கியவர் யாருன்னு கேட்டோம்னா குமரில பட்டர். ஓகேங்களா, அவர் தான் உருவாக்கி இருப்பாரு. அதே பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா கால்டுவெல். இவர் என்ன பண்ணிருப்பாரு, தென்னிந்திய மொழியெல்லாம் ஆராய்ஞ்சு அதுக்கு என்ன பண்ணிருப்பாரு, திராவிட மொழியின் பயன்படுத்தி இருப்பாரு. ஸோ ஆன்சர் வந்து பயன்படுத்தியவன்னு கேட்டா கால்டுவெல், உருவாக்கியவன்னு கேட்டா குமரில பட்டர். இந்த இராஸ் பாதிரியார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல தமிழ்ல இருந்து தான் திராவிடன்ற வார்த்தையை தோன்றுச்சு. தமிழ் தமிழ் திராவிட 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 அப்படின்னு கொண்டு வந்தது யாரு, இராஸ் பாதிரியார் தான் சொன்னது, ப்ரூவ் பண்ணது. ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட். கார்முக தசனி கூச கடுத்தவ வரக்கன் வென்ற சீர்முக திலவல் பின்னர் திறத்ததன் நாமை வேளார் என்ற வரிகளை எழுதியவர் யாருன்னு கேட்டோம்னா வீரமா முனிவர். இதை நான் எங்கேயுமே படிக்கல, நானுமே படிச்சதில்ல, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஓகேங்களா, அதனால தான் எடுத்து கொடுத்துருக்கேன். சப்போஸ் இல்ல இதுக்கு எப்படி ஆன்சரை போட்டுக்கலாம் நீங்க பாருங்க. இப்போ வந்து நீங்க படிக்கல இருந்தாலும் மைண்ட் யோசிக்கிறவங்க எப்படி ஆன்சரை போட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம டெஸ்ட் என்ன பண்ணோம், 10 9 10 11 12 இதுதான் நம்ம இன்னைக்கு டெஸ்ட் வச்சிருக்கோம். பாரதிதாசன் சிலபஸோட புரிதலோட முக்கியத்துவத்தை சொல்றேன் பாருங்க. பாரதிதாசன் யாரு, பாரதிதாசனும் பாரதியாரும் சிலபஸ்ல பார்ட் 1 ஓகேங்களா எங்க வருது, சி பார்ட் சி பகுதி உரைநடையில 1வது கண்டென்ட்ல வராங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஒட்டக்கூத்தர் யாரு, ஒட்டக்கூத்தர் சிற்றிலக்கியன்ற கண்டென்ட்ல வருது. ஓகேங்களா, உலா பாடுவது இல்லையா, அதுல தான் வராது. அப்ப சிற்றிலக்கியம் பார்ட் பில 7 வராது, சிற்றிலக்கியம் 7. ஓகேங்களா, சோ இங்க வரவங்க. ஆனா நமக்கு சிலபஸ் என்ன டெஸ்ட் 9 10 11 12 இந்த 4 நம்பர் தானே. இந்த 4 நம்பர்ல வர ஒரே ஆள் என்ன, 12வது சிலபஸ் என்ன, ஜி போப் மற்றும் வீரமாமுனிவர். அதான சிலபஸ். அப்போ வீரமாமுனிவர் தானே போட்டுக்கணும். ஆன்சர் தெரியலனா கூட சிலபஸோட புரிதல் இருந்தா ஆன்சர் போட்டுக்கணும் இல்லையா. சோ ஆன்சர் வீரமாமுனிவர். இதெல்லாம் நாம வளர்த்துக்கிற வேண்டிய விஷயம், யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நாமளா வளர்த்துக்கணும். சிலபஸோட புரிதல் இருந்துச்சுன்னா எங்க வேணாலும் கொஸ்டினோட ஆன்சர் ஈஸியா போட்டலாம், தெரியலனா கூட. ஜி போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்து 8 திங்களும். ஜி போப் வராரு, எப்போ வராரு, 1820 ஏப்ரல் 24 பிறப்பாரா. ஆமா, புக்ல இருக்கும், பழைய புக். ஏப்ரல் 24 பிறப்பாரு. தன்னோட 19ஆம் மகவியில எங்க வருவாரு, சென்னை வருவாரு. அப்ப 1839 வருவார் இல்லையா, சென்னை சாந்தோம்க்கு. சோ அதான் ஜி போப் பாய்மர சென்னை வந்து 8 திங்களும். தமிழையும் என்ன பண்ணுவாரு, வடமொழியும் தமிழையும் தான் கத்துப்பாரு. கரெக்டா, வடமொழி தமிழ். சோ ஆன்சர் வந்து டி. கான்ஸ்டான், அதாவது கோன்ஸ்டான்ட் என்னும் இத்தாலி மொழி சொல்லின் பொருள் அது. கோன்ஸ்டான்ட் என்னும் இத்தாலி மொழி சொல்லி என்ன பொருள், அஞ்சாதவன். ஓகேங்களா, அதை தானே. ஏன்னா இப்போ கான்ஸ்டான்ட்னா அஞ்சாதவன் மீனிங். அஞ்சாதவனை தான் தமிழ் எப்படி நடத்துறான்னா தைரியநாதன். தைரியநாதன் எப்படி பேர் வந்து இது இத்தாலி சொல்லுக்கு, அது அஞ்சாதவன் பேரா மீனிங்கா. அதை தான் தமிழ்ல அவரு வீரமாமுனிவர் அவரு என்ன வைக்கிறாருன்னா தைரியநாதன் வைக்கிறாரு. ஏன்னா அஞ்சாதவனா தைரியநாதன் தானே. ஓகே, தைரியநாதன் வைக்கும்போது அதை மதுரை தமிழ் சங்கம் என்ன பண்ணா, இதை நீங்க இன்னும் இது பண்ணலாம், என்ன பண்ணலாம், இன்னும் சீர்மைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியநாதனா, தைரியனா வீரம், நாதன்னா முனிவன், மாமுனிவன், அப்போ வீரமா முனிவர் அப்படின்னு சொல்லி மதுரை தமிழ் சங்கம் பேரை திருத்தி வைக்குது. சரிங்களா, சோ ஆன்சர் ஞாபகம் வச்சு 3 கொஸ்டின் சொல்லிட்டேன். கான்ஸ்டான்டன் பெஸ்கி என்னும் தமிழ் சொல்ல வந்து தமிழ் எப்படி வைக்கிறாரு, தைரியநாதன் வைக்கிறாரு. அதுக்கு மீனிங் என்னன்னா அஞ்சாதவன். அதையே தமிழ் மதுரை சங்கம் என்னவா மாத்துதுன்னா வீரமா முனிவர்னு திருத்துது. ஓகேங்களா, சோ ஆன்சர் வந்து அஞ்சாதவன். நெக்ஸ்ட், பதிமார்கலின் தனி பாசம் என்ன கேட்பானா, கான்ஸ்டான்டன் பெஸ்கி அப்படின்ற அந்த வேர்ட் வந்து எந்த மொழி சொல்லுன்னு கேட்பான், இத்தாலி சொல். பதிமார் கலைஞர் தனி பாசுர தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். பதிமார் கலைஞர் வந்து தனி பாசுர தொகைன்னு ஒரு நூலை எழுதுவார், அதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது. ஆங்கிலம் வந்து கீவேடு. ஓகேங்களா, அப்ப யாரை தூக்கி போடலாம், ஜி போப். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். நாலடியார், திருக்குறள், புறநானூறு, புறப்பொருள், வெண்பாமாலை, திருவாசகம் இதெல்லாத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாரு, ஜி போப். அதே மாதிரி தான். சரிங்களா, திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த வந்து பாருங்க, திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் மொழி, ஆங்கிலம் ஒரு கீவேடு. வீரமா முனிவர் லத்தீனு, அப்ப வரமாட்டாரு. ராபி சேதுபிள்ளை தமிழ் ஆளு வரமாட்டாரு. கால்டுவெல் திராவிட மொழிகளின் இலக்கணம் தான் எடுத்திருப்பாரு, திராவிட மொழிகளை தான் கூற ஆய்வு செஞ்சிருப்பாரு. அப்ப திருவாசகத்தை படிச்சதுல யாரு, ஜி போப் தான். திருவாசகத்து முருகா, ஒரு வாசத்து முருகான்னு சொல்ல இருக்கும் இல்லையா. சோ இவர் தான் ஜி போப். ஜி போப் 1820ஆம் ஆண்டு டேஷ் தமிழ்னே சொல்லிட்டேன்ல, ஏப்ரல் 24. ஓகேங்களா, 1800 ஞாபகம் வைக்கணுமான தேவையில்ல, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா, 1820 வருஷம் கண்டிப்பா ஞாபகம் வச்சிடும். சரிங்களா, நெக்ஸ்ட். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த சான்றோர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவ்வளோ அழகா படிப்பார் திருக்குறள். ஒரே இதுல படிச்சுட்டு போக மாட்டாரு, முழுக்க அவரே எல்லா திருக்குறளையும் படிச்சு மீனிங் தெரிஞ்சுப்பாரு. அவர் தான் யாருன்னு பார்த்தோம்னா ஜி போப். ஓகேங்களா, எத்தனை வருஷமா, 40 வருஷம் படிப்பாரு. 1886வது வருஷம் தான் என்ன பண்ணுவாரு, மொழிபெயர்ப்பாரு. ஓகேங்களா, ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பாரு. ஸோ ஆன்சர் வந்து ஜி போப். இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர், அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார் என்றும் வாழ்வார். இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவன் வந்து யார் வந்து திருக்குறளை 40 ஆண்டு சுவைச்சு கல்வி கற்றா, யாரு, ஜி போப் தானே. அவர் தானே தன்னோட இதுல என்ன எழுதினார், தன்னோட உடல் அடக்கம் பண்ற இடத்துல கூட என்ன எழுதினாரு, இங்கு ஒரு தமிழ் மாணவன் இறங்கி கொண்டிருக்கான். அப்ப தமிழ் மாணவன் கீவேடு. அப்ப யாரை போடலாம், ஜி போப். ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா, ஜி போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்ட ஆண்டு 1886 சொல்லிட்டேன். சரிங்களா, இங்க பாருங்க, ஜி போப் பிறந்ததே 1820 தான். ஓகேங்களா, அவர் தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு வந்தது 1839. அப்போ ஏன்னா 19ஆம் தான் வருவார். இப்போ 1820 பிறந்தவர் எப்படி 1886 எழுதிருக்க முடியும். அப்போ 1 வராதா, ஆப்ஷன் ஒமிட் பண்றேன். 1806 வராதா, 2. 1856 என்ன பார்த்தோம், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் யார் எழுதிருப்பா, கால்டுவெல். அந்த ஆன்சருக்கு தான் இது. ஓகே, அப்போ 1886. சரிங்களா, நெக்ஸ்ட்.
சரியானதை கண்டறிக. தேவநேய பாவனர் அகர முதல திட்ட இயக்குனராக பணியாற்றினார். ஆமா. எப்ப? 1874 1974 5வது மாசம் 8ஆம் தேதி. ஓகேங்களா? ஆமா பார்த்தோம். தமிழ் சொல்லாட்சியில் உச்சம் தொடர் கரெக்ட். அவர் தான் சொல்லு. ஏன்னா என்ன பண்ண பூவுக்கு 7 பெயர் சொல்லியிருப்பா இல்லையா? அரும்பு, அரும்பு, முகை, மொட்டு, அலர், மலர், வி, செம்மல்லாம் சொல்லியிருப்பா இல்லையா? உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார். ஓகே. உலக தமிழ் கழகத்தை இயக்கி நிறுவனராக இருந்தார். கரெக்ட் தான். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தார். ஓகேங்களா? சோ அப்ப என்ன ஒரு அனைத்தும் சரி. இதெல்லாம் புக்ல இருக்கு இல்லையா? ஓகேங்களா? டி அனைத்தும் சரி. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன், எங்கெல்லாம் தமிழ் மாணவன் வருதோ கண்ண மூடிட்டு என்ன பண்ணலாம்? ஜி போப். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஒரு தமிழ் மாணவன் பிரிக்க வேண்டும் சொல்லி ஜி போப். நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறம்பன்று. எங்க இருக்கு? நான் எப்பயும் என்னோட இது என்னன்னா, எப்பயுமே அந்த கொஸ்டின் எங்க படிச்சேன்னு தான் நான் யோசிப்பேன். சரிங்களா? நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறம்பன்று. எங்க படிப்போம்? 9வது புக்கு விரிவாகும் ஆளுமைன்னு சொல்லிட்டு கடைசி பாடம். ஓகேங்களா? அந்த பாடத்துல நம்ம படிப்போம். சரிங்களா? கோர்டன் ஆல்பர்ட் என்றவர் யாரு? திருக்குறளை வந்து சொல்லியிருப்பாரு. திருக்குறளை வந்து ஒரு திருக்குறளை பத்தி ஒரு கூற்று சொல்லியிருப்பாரு. அவர் தான் கோல்டன் ஆல்பர்ட். ஓகேங்களா? ஓக்கன் வந்து தமிழியன் அப்படின்னு பேர் வச்சவர் தான் ஓக்கன். தனிநாயக மணிகள் வந்து உலக தமிழ் மாநாடு அந்த யாழ் பல்கலைக்கழகத்துல வந்து இது சொல்லிப்பாரு. அந்த இந்த கூற்றுலாம் சொன்னது அவர் தான். ஆனா நான் மனிதன், மனிதனை சார்ந்த எனக்கு எதுவும் புறம்பன்று சொன்னது வந்து தெரன்ஸ். ஓகேங்களா? சோ ஆன்சர் வந்து பி. அந்த புக்ல இருக்கு. இந்த இடத்துல நான் படிக்கிறேன்னு கான்பிடண்டா வச்சு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? பாஸ்கா உடன்படிக்கையில பேசியிருப்பாரு. அவரு யாரு? இவரு தனிநாயகமணிகள். இதழ்கள், கருத்தரங்கள், மாநாடுகள், நிறுவனங்கள் ஆகியவற்றின் மூலம் தமிழியலை உலக செயல்பாடாக இதழ்கள், கருத்தரங்கள், மாநாடுகள், நிறுவனங்கள் ஆகியவற்றின் மூலம். ஓகேங்களா? சோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா தனிநாயகம் அடிகள். இவர் என்ன பண்ணிப்பாரு? உலக மாநாடு, உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு, உலக தமிழ் மாநாடுகள் தோன்ற காரணமா இருந்தவர் யாரு? இந்த தனிநாயகம் அடிகள் தான். அவர் தான் அப்புறம் என்ன பண்ணுவார்? தமிழ் பண்பாடு, தமிழ் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு? ஒரு ஆங்கில இதழ் ஆரம்பிச்சிருப்பாரு. அது தமிழ்ல வந்து தமிழ் பண்பாடு. ஓகேங்களா? இதழ் ஆரம்பிச்சிருப்பாரு. பிளஸ் வந்து கருத்தரங்கள், உலக தமிழ் மாநாட்டு கருத்தரங்கள் ஆரம்பிச்சிருப்பாரு. மாநாடுகள் ஆரம்பிச்சிருப்பாரு. இது எல்லாத்துமே காரணம் யாரு? தனிநாயகம் தான். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை உருவாக்கி இருப்பாரு. நிறுவனம். ஓகேங்களா? சோ அப்ப இது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் யாரு? தனிநாயகம் அடிகள். சரிங்களா? புட்கை இல்லோன் யாக்கை போல. அதேதான் 9வது புக்கு விரிவாகும் ஆளுமை. அங்கதான் வரும். புறநானூறு. ஓகேங்களா? புறநானூறுனா அப்ப யார் வரணும்? ஆலத்தூர் கிளார் வந்துருவார். சரிங்களா? ஆலத்தூர் கிளார். புட்கை இல்லோன் யாக்கை போல என்று கூறியவர் யாரு? ஆலத்தூர் கிளார். சரிங்களா? தனிநாயகமடிகள் சிலபஸ்ல புதுசா சேர்த்த கண்டென்ட். அதனால தான் இந்த கொஸ்டினை எடுத்திருக்கு. தனிநாயகமடிகள் புதுசா கேட்ட கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9வது புக்ல ஒரே ஒரு பாடம் தான் இருக்கு. மீதி அங்கங்க 100 குறிப்பில் வரும். சரிங்களா? இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை இலக்கியத்திலே காண்பது. இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை இலக்கியத்திலே காண்பது இது என்று திருக்குறள் பற்றி கூறியவர் யாரு? திராவிட என்னும் சொல்லை முதன்முதல் பயன்பாட்டுக்கு, கொஸ்டின் நல்லா படிக்கணும். திராவிட என்னும் சொல்லை முதன்முதல் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர். திராவிட என்ற சொல்ல முதல்ல உருவாக்கியவர் யாருன்னு கேட்டோம்னா குமரில பட்டர். ஓகேங்களா? அவர் தான் உருவாக்கி இருப்பாரு. அதே பயன்பாட்டு கொண்டு வந்தவர் யாருன்னா கால்டுவெல். இவர் என்ன பண்ணிருப்பாரு? தென்னிந்திய மொழியெல்லாம் ஆராய்ஞ்சு அதுக்கு என்ன பண்ணிருப்பாரு? திராவிட மொழியின் பயன்படுத்தி இருப்பாரு. சோ ஆன்சர் வந்து பயன்படுத்தியவன்னு கேட்டா கால்டுவெல், உருவாக்கியவன்னு கேட்டா குமரில பட்டர். இந்த இராஸ் பாதிரியார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல தமிழ்ல இருந்து தான் திராவிடன்ற வார்த்தையை தோன்றுச்சு. தமிழ், தமிழ், திராவிட, திராவிட, திராவிட அப்படின்னு கொண்டு வந்தது யாரு? இராஸ் பாதிரியார் தான் சொன்னது, ப்ரூவ் பண்ணது. ஓகேங்களா? சரி நெக்ஸ்ட். கார்முக தசனி கூச கடுத்தவ வரக்கன் வென்ற சீர்முக திலவல் பின்னர் திறத்ததன் நாமே வேளார் என்ற வரிகளை எழுதியவர் யாருன்னு கேட்டோம்னா வீரமாமுனிவர். இதை நான் எங்கேயுமே படிக்கல, நானுமே படிச்சதில்ல. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஓகேங்களா? அதனால தான் எடுத்து கொடுத்துருக்கேன். சப்போஸ் இல்ல இதுக்கு எப்படி ஆன்சரை போட்டுக்கலாம் நீங்க பாருங்க. இப்போ வந்து நீங்க படிக்கல இருந்தாலும் மைண்ட் யோசிக்கிறவங்க எப்படி ஆன்சர் போட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம டெஸ்ட் என்ன பண்ணோம்? 10, 9, 10, 11, 12 இதுதான் நம்ம இன்னைக்கு டெஸ்ட் வச்சிருக்கோம். பாரதிதாசன் சிலபஸோட புரிதலோட முக்கியத்துவத்தை சொல்றேன் பாருங்க. பாரதிதாசன் யாரு? பாரதிதாசனும் பாரதியாரும் சிலபஸ்ல பார்ட் 1. ஓகேங்களா? எங்க வருது? சி பார்ட் சி பகுதி உரைநடையில 1வது கண்டென்ட்ல வராங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒட்டக்கூத்தர் யாரு? ஒட்டக்கூத்தர் சிற்றிலக்கியன்ற கண்டென்ட்ல வருது. ஓகேங்களா? உலா பாடுவது இல்லையா? அதுல தான் வராது. அப்ப சிற்றிலக்கியம் பார்ட் பி ல 7 வராது. சிற்றிலக்கியம் 7. ஓகேங்களா? சோ இங்க வரவங்க ஆனா நமக்கு சிலபஸ் என்ன டெஸ்ட்? 9, 10, 11, 12 இந்த 4 நம்பர் தானே. இந்த 4 நம்பர்ல வர ஒரே ஆள் என்ன? 12வது சிலபஸ் என்ன? ஜி போப் மற்றும் வீரமாமுனிவர். அதான சிலபஸ். அப்போ வீரமாமுனிவர் தானே போட்டுக்கணும். ஆன்சர் தெரியலனா கூட சிலபஸோட புரிதல் இருந்தா ஆன்சர் போட்டுக்கணும் இல்லையா? சோ ஆன்சர் வீரமாமுனிவர். இதெல்லாம் நாம வளர்த்துக்கிற வேண்டிய விஷயம். யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நாமளா வளர்த்துக்கணும். சிலபஸோட புரிதல் இருந்துச்சுன்னா எங்க வேணாலும் கொஸ்டினோட ஆன்சர் ஈஸியா போட்டலாம், தெரியலனா கூட. ஜி போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்த 8 திங்களும். ஜி போப் வராரு. எப்போ வராரு? 1820 ஏப்ரல் 24 பிறப்பாரா? ஆமா, புக்ல இருக்கும், பழைய புக். ஏப்ரல் 24 பிறப்பாரு. தன்னோட 19ஆம் மகவியில எங்க வருவாரு? சென்னை வருவாரு. அப்ப 1839 வருவார் இல்லையா சென்னை சாந்தோம்க்கு. சோ அதான் ஜி போப் பாய்மர சென்னை வந்து 8 திங்களும். தமிழையும் என்ன பண்ணுவாரு? வடமொழியும் தமிழையும் தான் கத்துப்பாரு. கரெக்டா? வடமொழி தமிழ். சோ ஆன்சர் வந்து டி. கான்ஸ்டான்ட், அதாவது கோன்ஸ்டான்ட் என்னும் இத்தாலி மொழி சொல்லின் பொருள் அது. கோன்ஸ்டான்ட் என்னும் இத்தாலி மொழி சொல்லி என்ன பொருள்? அஞ்சாதவன். ஓகேங்களா? அதை தானே. ஏன்னா இப்போ கான்ஸ்டான்ட்னா அஞ்சாதவன் மீனிங். அஞ்சாதவனை தான் தமிழ் எப்படி நடத்துறான்னா தைரியநாதன். தைரியநாதன் எப்படி பேர் வந்து இது இத்தாலி சொல்லுங்க, அது அஞ்சாதவன் பேரா.
மீனிங்கா அதை தான் தமிழ்ல அவரு வீரமாமுனிவர் அவரு என்ன வைக்கிறாருன்னா தைரியநாதன் வைக்கிறாரு. ஏன்னா அஞ்சாவதுனா தைரியநாதன் தானே. ஓகே, தைரியநாதன் வைக்கும்போது அதை மதுரை தமிழ் சங்கம் என்ன பண்ணுன்னா, இதை நீங்க இன்னும் இது பண்ணலாம், என்ன பண்ணலாம், இன்னும் சீர்மைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியநாதனா, தைரியனா வீரம், நாதன்னா முனிவன், மாமுனிவன், அப்போ வீரமா முனிவர் அப்படின்னு சொல்லி மதுரை தமிழ் சங்கம் பேரை திருத்தி வைக்குது. சரிங்களா? சோ ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 கொஸ்டின் சொல்லிட்டேன். கான்ஸ்டன்டன் பெஸ்கி என்னும் தமிழ் சொல்ல வந்து தமிழ் எப்படி வைக்கிறாரு, தைரியநாதன் வைக்கிறாரு. அதுக்கு மீனிங் என்னன்னா அஞ்சாதவன். அதையே தமிழ் மதுரை சங்கம் என்னவா மாத்துதுன்னா வீரமா முனிவர்னு திருத்துது. ஓகேங்களா? சோ ஆன்சர் வந்து அஞ்சாதவன். நெக்ஸ்ட் பதிமார் கலைஞரின் தனி பாசம் என்ன கேட்பானா, கான்ஸ்டன்டன் பெஸ்கி அப்படின்ற அந்த வேர்டு வந்து எந்த மொழி சொல்லுன்னு கேட்பான். இத்தாலி சொல். பதிமார் கலைஞர் தனி பாசுர தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். பதிமார் கலைஞர் வந்து தனி பாசுர தொகைன்னு ஒரு நூலை எழுதுவார். அதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது ஆங்கிலம் வந்து கீவேடு. ஓகேங்களா? அப்ப யாரை தூக்கி போடலாம், ஜி.யு. போப். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். நாலடியார், திருக்குறள், புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமாலை, திருவாசகம் இதெல்லாத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாரு, ஜி.யு. போப். அதே மாதிரி தான். சரிங்களா? திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த வந்து பாருங்க, திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் ஆங்கிலம் ஒரு கீவேடு. வீரமா முனிவர் லத்தீனு அப்ப வரமாட்டாரு. ராபி சேதுபிள்ளை தமிழ் ஆளு வரமாட்டாரு. கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இலக்கணம் தான் எடுத்திருப்பாரு. திராவிட மொழிகளை தான் கூற ஆய்வு செஞ்சிருப்பாரு. அப்ப திருவாசகத்தை படிச்சவங்க யாரு, ஜி.யு. போப் தான். திருவாசகத்து முருகா ஒரு வாசகத்து முருகான்னு சொல்ல இருக்கும் இல்லையா. சோ இவர் தான் ஜி.யு. போப். ஜி.யு. போப் 1820 டேஷ் நான் தமிழ்னே சொல்லிட்டேன்ல, ஏப்ரல் 24. ஓகேங்களா? 1800 ஞாபகம் வைக்கணுமான தேவையில்ல, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 1820 வருஷம் கண்டிப்பா ஞாபகம் வச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த சான்றோர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவ்வளோ அழகா படிப்பார் திருக்குறள். ஒரே இதுல படிச்சுட்டு போக மாட்டாரு, முழுக்க அவரே எல்லா திருக்குறளையும் படிச்சு மீனிங் தெரிஞ்சுப்பாரு. அவர் தான் யாருன்னு பார்த்தோம்னா ஜி.யு. போப். ஓகேங்களா? எத்தனை வருஷமா, 40 வருஷம் படிப்பாரு. 1886 வருஷம் தான் என்ன பண்ணுவாரு, மொழிபெயர்ப்பாரு. ஓகேங்களா? ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பாரு. ஸோ ஆன்சர் வந்து ஜி.யு. போப். இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர், அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார் என்றும் வாழ்வார். இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். மாணவன் வந்து யார் வந்து திருக்குறளை 40 ஆண்டு சுவைச்சு கல்வி கற்றா, யாரு, ஜி.யு. போப் தானே. அவர் தானே தன்னோட இதுல என்ன எழுதினார், தன்னோட உடல் அடக்கம் என்ற இடத்துல கூட என்ன எழுதினாரு, இங்கு ஒரு தமிழ் மாணவன் இறங்கி கொண்டிருக்கான். அப்ப தமிழ் மாணவன் தான் கீவேர்டு. அப்ப யாரை போடலாம், ஜி.யு. போப். ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா? ஜி.யு. போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்ட ஆண்டு 1886 சொல்லிட்டேன். சரிங்களா? இங்க பாருங்க, ஜி.யு. போப் பிறந்ததே 1820 தான். ஓகேங்களா? அவர் தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு வந்தது 1839. அப்போ ஏன்னா 19ஆம் வகையில் தான் வருவார். இப்போ 1820 பிறந்தவர் எப்படி 1886 எழுதிருக்க முடியும்? அப்போ 1 வராதா, ஆப்ஷன் ஒமிட் பண்றேன். 1806 வராதா, 2. 1856 என்ன பார்த்தோம், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் யார் எழுதிருப்பா, கால்டுவெல். அந்த ஆன்சருக்கு தான் இது. ஓகே, அப்போ 1886. சரிங்களா? நெக்ஸ்ட் சரியானதை கண்டறிக. தேவநேய பாவனர் அகர முதல திட்ட இயக்குனராக பணியாற்றினார். ஆமா. எப்ப, 1874. 1974 5வது மாசம் 8ஆம் தேதி. ஓகேங்களா? ஆமா பார்த்தோம். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொடர் கரெக்ட். அவர் தான் சொல்லு. ஏன்னா என்ன பண்ண, பூவுக்கு 7 பெயர் சொல்லியிருப்பா இல்லையா, அரும்பு முகை மொட்டு அலர் மலர் வி செம்மல்லாம் சொல்லியிருப்பா இல்லையா. உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார். ஓகே, உலக தமிழ் கழகத்தை இயக்கி நிறுவனராக இருந்தார். கரெக்ட் தான். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தார். ஓகேங்களா? சோ அப்ப என்ன ஒரு அனைத்தும் சரி. இதெல்லாம் புக்ல இருக்கு இல்லையா. ஓகேங்களா? டி அனைத்தும் சரி. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன், எங்கெல்லாம் தமிழ் மாணவன் வருதோ கண்ண முடிட்டு என்ன பண்ணலாம், ஜி.யு. போப். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஒரு தமிழ் மாணவன் பிரிக்க வேண்டும் சொல்லி ஜி.யு. போப். நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறம்பன்று எங்க இருக்கு. நான் எப்பயும் என்னோட இது என்னன்னா, எப்பயுமே அந்த கொஸ்டின் எங்க படிச்சேன்னு தான் நான் யோசிப்பேன். சரிங்களா? நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறம்பன்று எங்க படிப்போம், 9வது புக்கு விரிவாகும் ஆளுமைன்னு சொல்லிட்டு கடைசி பாடம். ஓகேங்களா? அந்த பாடத்துல நம்ம படிப்போம். சரிங்களா? கோர்டன் ஆல்பர்ட் என்றவர் யாரு, திருக்குறளை வந்து சொல்லியிருப்பாரு. திருக்குறளை வந்து ஒரு திருக்குறளை பத்தி ஒரு கூற்று சொல்லியிருப்பாரு. அவர் தான் கோல்டன் ஆல்பர்ட். ஓகேங்களா? ஓக்கன் வந்து தமிழியன் அப்படின்னு பேர் வச்சவர் தான் ஓக்கன். தனிநாயக மணிகள் வந்து உலக தமிழ் மாநாடு அந்த யாழ்ப்பாணத்துல வந்து இது சொல்லிப்பாரு. அந்த இந்த கூற்றுலாம் சொன்னது அவர் தான். ஆனா நான் மனிதன், மனிதனை சார்ந்த எனக்கு எதுவும் புறமன்றுன்னு சொன்னது வந்து தெரன்ஸ். ஓகேங்களா? சோ ஆன்சர் வந்து பி. அந்த புக்ல இருக்கு. இந்த இடத்துல நான் படிக்கிறேன்னு கான்பிடண்டா வச்சு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? பாஸ்கா உடன்படிக்கையில பேசியிருப்பாரு. அவரு யாரு, இவரு தன்னாயமடிகள். இதழ்கள், கருத்தரங்கள், மாநாடுகள், நிறுவனங்கள் ஆகியவற்றின் மூலம் தமிழியலை உலக செயல்பாடாக இதழ்கள், கருத்தரங்கள், மாநாடுகள், நிறுவனங்கள் ஆகியவற்றின் மூலம். ஓகேங்களா? சோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா தனிநாயகம் அடிகள். இவர் தான் என்ன பண்ணிப்பாரு, உலக மாநாடு, உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு, உலக தமிழ் மாநாடுகள் தோன்ற காரணமா இருந்தவர் யாரு, இந்த தனிநாயகம் அடிகள் தான். அவர் தான் அப்புறம் என்ன பண்ணுவார், தமிழ் பண்பாடு, தமிழ் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு, ஒரு ஆங்கில இதழ் ஆரம்பிச்சிருப்பாரு. அது தமிழ்ல வந்து தமிழ் பண்பாடு. ஓகேங்களா? இதழ் ஆரம்பிச்சிருப்பாரு. பிளஸ் வந்து கருத்தரங்கள், உலக தமிழ் மாநாட்டு கருத்தரங்கள் ஆரம்பிச்சிருப்பாரு, மாநாடுகள் ஆரம்பிச்சிருப்பாரு. இது எல்லாத்துமே காரணம் யாரு, தனிநாயகம் தான். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை உருவாக்கி இருப்பாரு, நிறுவனம். ஓகேங்களா? சோ அப்ப இது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் யாரு, தனிநாயகம் அடிகள். சரிங்களா?
பூட்கை இல்லோன் யாக்கை போல, அதேதான் 9வது புக்கு விரிவாகும் ஆளுமை, அங்கதான் வரும். புறநானூறு, ஓகேங்களா. புறநானூறுனா இப்ப யார் ஒன்று ஆலத்தூர் கிளார் வந்துருவார், சரிங்களா. ஆலத்தூர் கிளார், பூட்கை இல்லோன் யாக்கை போல என்று கூறியவர் யாரு? ஆலத்தூர் கிளார், சரிங்களா. தனிநாயகமடிகள் சிலபஸ்ல புதுசா சேர்த்த கண்டென்ட், அதனால தான் இந்த கொஸ்டினை எடுத்திருக்கு. தனிநாயகமடிகள் புதுசா கேட்ட கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9வது புக்ல ஒரே ஒரு பாடம் தான் இருக்கு, மீதி அங்கங்க 100 குறிப்பில் வரும், சரிங்களா. இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை இலக்கியத்திலே காண்பது, இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை இலக்கியத்திலே காண்பது அரிது என்று திருக்குறள் பற்றி கூறியவர் யாரு? திராவிட என்னும் சொல்லை முதன்முதலில் பயன்பாட்டுக்கு, கொஸ்டின் நல்லா படிக்கணும். திராவிட என்னும் சொல்லை முதன்முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர், திராவிட என்ற சொல்ல முதல்ல உருவாக்கியவர் யாருன்னு கேட்டோம்னா குமரில பட்டர், ஓகேங்களா. அவர் தான் உருவாக்கி இருப்பாரு. அதே பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா கால்டுவெல். இவர் என்ன பண்ணிருப்பாரு? தென்னிந்திய மொழியெல்லாம் ஆராய்ஞ்சு அதுக்கு என்ன பண்ணிருப்பாரு? திராவிட மொழியின் பயன்படுத்தி இருப்பாரு. ஸோ ஆன்சர் வந்து பயன்படுத்தியவன்னு கேட்டா கால்டுவெல், உருவாக்கியவன்னு கேட்டா குமரில பட்டர். இந்த இராஸ் பாதிரியார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல தமிழில் இருந்து தான் திராவிடன்ற வார்த்தையை தோன்றுச்சு. தமிழ், தமிழ், திராவிட, திராவிட, திராவிட அப்படின்னு கொண்டு வந்தது யாரு? இராஸ் பாதிரியார் தான் சொன்னது, ப்ரூவ் பண்ணது, ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட். கார்முக தசனி கூச கடுத்தவ வரக்கன் வென்ற சீர்முக திலவல் பின்னர் திறத்ததன் நாமை வேளார் என்ற வரிகளை எழுதியவர் யாருன்னு கேட்டோம்னா வீரமா முனிவர். இதை நான் எங்கேயுமே படிக்கல, நானுமே படிச்சதில்ல, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் தெரிஞ்சுக்கிட்டது, ஓகேங்களா. அதனால தான் எடுத்து கொடுத்துருக்கேன். சப்போஸ் இல்ல இதுக்கு எப்படி ஆன்சரை போட்டுக்கலாம் நீங்க பாருங்க. இப்போ வந்து நீங்க படிக்கல இருந்தாலும் மைண்ட் யோசிக்கிறவங்க எப்படி ஆன்சரை போட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம டெஸ்ட் என்ன பண்ணோம்? 10, 9, 10, 11, 12 இதுதான் நம்ம இன்னைக்கு டெஸ்ட் வச்சிருக்கோம். பாரதிதாசன் சிலபஸோட புரிதலோட முக்கியத்துவத்தை சொல்றேன் பாருங்க. பாரதிதாசன் யாரு? பாரதிதாசனும் பாரதியாரும் சிலபஸ்ல பார்ட் 1, ஓகேங்களா. எங்க வருது? சி, பார்ட் சி பகுதி உரைநடையில 1வது கண்டென்ட்ல வராங்க, ஓகேங்களா. அதே மாதிரி ஒட்டக்கூத்தர் யாரு? ஒட்டக்கூத்தர் சிற்றிலக்கியன்ற கண்டென்ட்ல வருது, ஓகேங்களா. உலா பாடுவது இல்லையா, அதுல தான் வராது. அப்ப சிற்றிலக்கியம் பார்ட் பில 7 வராது, சிற்றிலக்கியம் 7, ஓகேங்களா. சோ இங்க வரவங்க, ஆனா நமக்கு சிலபஸ் என்ன டெஸ்ட்? 9, 10, 11, 12 இந்த 4 நம்பர் தானே. இந்த 4 நம்பர்ல வர ஒரே ஆள் என்ன? 12வது சிலபஸ் என்ன? ஜி போப் மற்றும் வீரமாமுனிவர், அதான சிலபஸ். அப்போ வீரமாமுனிவர் தானே போட்டுக்கணும். ஆன்சர் தெரியலனா கூட சிலபஸோட புரிதல் இருந்தா ஆன்சர் போட்டுக்கணும் இல்லையா. சோ ஆன்சர் வீரமாமுனிவர். இதெல்லாம் நாம வளர்த்துக்கிற வேண்டிய விஷயம், யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நாமளா வளர்த்துக்கணும். சிலபஸோட புரிதல் இருந்துச்சுன்னா எங்க வேணாலும் கொஸ்டினோட ஆன்சர் ஈஸியா போட்டலாம், தெரியலனா கூட. ஜி போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்த 8 திங்களும். ஜி போப் வராரு, எப்போ வராரு? 1820 ஏப்ரல் 24 பிறப்பாரா? ஆமா, புக்ல இருக்கும், பழைய புக். ஏப்ரல் 24 பிறப்பாரு. தன்னோட 19ஆம் மகவியில எங்க வருவாரு? சென்னை வருவாரு. அப்ப 1839 வருவார் இல்லையா, சென்னை சாந்தோம்க்கு. சோ அதான் ஜி போப் பாய்மர சென்னை வந்து 8 திங்களும். தமிழையும் என்ன பண்ணுவாரு? வடமொழியும் தமிழையும் தான் கத்துப்பாரு, கரெக்டா. வடமொழி, தமிழ். சோ ஆன்சர் வந்து டி. கான்ஸ்டான், அதாவது கோன்ஸ்டான்ட் என்னும் இத்தாலி மொழி சொல்லின் பொருள் அது. கோன்ஸ்டான்ட் என்னும் இத்தாலி மொழி சொல்லி என்ன பொருள்? அஞ்சாதவன், ஓகேங்களா. அதை தானே. ஏன்னா இப்போ கான்ஸ்டான்ட்னா அஞ்சாதவன் மீனிங். அஞ்சாதவனை தான் தமிழ் எப்படி நடத்துறான்னா தைரியநாதன், தைரியநாதன். எப்படி பேர் வந்து இது இத்தாலி சொல்லுங்க, அது அஞ்சாதவன் பேரா மீனிங்கா. அதை தான் தமிழ்ல அவரு வீரமாமுனிவர் அவரு என்ன வைக்கிறாருன்னா தைரியநாதன் வைக்கிறாரு. ஏன்னா அஞ்சாதவனா தைரியநாதன் தானே, ஓகே. தைரியநாதன் வைக்கும்போது அதை மதுரை தமிழ் சங்கம் என்ன பண்ணா, இதை நீங்க இன்னும் இது பண்ணலாம், என்ன பண்ணலாம், இன்னும் சீர்மைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியநாதனா, தைரியனா வீரம், நாதன்னா முனிவன், மாமுனிவன், அப்போ வீரமா முனிவர் அப்படின்னு சொல்லி மதுரை தமிழ் சங்கம் பேரை திருத்தி வைக்குது, சரிங்களா. சோ ஆன்சர் ஞாபகம் வச்சு 3 கொஸ்டின் சொல்லிட்டேன். கான்ஸ்டான்டன் பெஸ்கி என்னும் தமிழ் சொல்ல வந்து தமிழ் எப்படி வைக்கிறாரு? தைரியநாதன் வைக்கிறாரு. அதுக்கு மீனிங் என்னன்னா அஞ்சாதவன். அதையே தமிழ் மதுரை சங்கம் என்னவா மாத்துதுன்னா வீரமா முனிவர்னு திருத்துது, ஓகேங்களா. சோ ஆன்சர் வந்து அஞ்சாதவன். நெக்ஸ்ட், பதிமார்கலைஞரின் தனி பாசம் என்ன கேட்பானா, கான்ஸ்டான்டன் பெஸ்கி அப்படின்ற அந்த வேர்ட் வந்து எந்த மொழி சொல்லுன்னு கேட்பான், இத்தாலி சொல். பதிமார் கலைஞர் தனி பாசுர தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். பதிமார் கலைஞர் வந்து தனி பாசுர தொகைன்னு ஒரு நூலை எழுதுவார், அதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது. ஆங்கிலம் வந்து கீவேடு, ஓகேங்களா. அப்ப யாரை தூக்கி போடலாம்? ஜி போப். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். நாலடியார், திருக்குறள், புறநானூறு, புறப்பொருள், வெண்பாமாலை, திருவாசகம் இதெல்லாத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாரு? ஜி போப். அதே மாதிரி தான், சரிங்களா. திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த வந்து பாருங்க, திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் ஆங்கிலம் ஒரு கீவேடு. வீரமா முனிவர் லத்தீனு, அப்ப வரமாட்டாரு. ராபி சேதுபதி தமிழ் ஆளு, வரமாட்டாரு. கால்டுவெல் திராவிட மொழிகளின் இலக்கணம் தான் எடுத்திருப்பாரு, திராவிட மொழிகளை தான் கூற ஆய்வு செஞ்சிருப்பாரு. அப்ப திருவாசகத்தை படிச்சதுல யாரு? ஜி போப் தான். திருவாசகத்து முருகா, ஒரு வாசத்து முருகான்னு சொல்ல இருக்கும் இல்லையா. சோ இவர் தான் ஜி போப். ஜி போப் 1820ஆம் ஆண்டு டேஷ் தமிழ்னே சொல்லிட்டேன்ல, ஏப்ரல் 24, ஓகேங்களா. 1800 ஞாபகம் வைக்கணுமான தேவையில்ல, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஓகேங்களா. 1820 வருஷம் கண்டிப்பா ஞாபகம் வச்சிடும், சரிங்களா. நெக்ஸ்ட், திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த சான்றோர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவ்வளோ அழகா படிப்பார் திருக்குறள். ஒரே இதுல படிச்சுட்டு போக மாட்டாரு, முழுக்க அவரே எல்லா திருக்குறளையும் படிச்சு மீனிங் தெரிஞ்சுப்பாரு. அவர் தான் யாருன்னு பார்த்தோம்னா ஜி போப், ஓகேங்களா. எத்தனை வருஷமா? 40 வருஷம் படிப்பாரு. 1886வது வருஷம் என்ன பண்ணுவாரு? மொழிபெயர்ப்பாரு, ஓகேங்களா. ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பாரு. ஸோ ஆன்சர் வந்து ஜி போப். இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர், அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார் என்றும் வாழ்வார். இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவன் வந்துச்சு. யார் வந்து திருக்குறளை 40 ஆண்டு சுவைச்சு கல்வி கற்றா? யாரு? ஜி போப் தானே. அவர் தானே தன்னோட இதுல என்ன எழுதினார்? தன்னோட உடல் அடக்கம் பண்ற இடத்துல கூட என்ன எழுதினாரு? இங்கு ஒரு தமிழ் மாணவன் இறங்கி கொண்டிருக்கான். அப்ப தமிழ் மாணவன் கீவேர்டு. அப்ப யாரை போடலாம்? ஜி போப். ஆன்சர் வந்து பி, ஓகேங்களா. ஜி போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்ட ஆண்டு 1886 சொல்லிட்டேன், சரிங்களா. இங்க பாருங்க,
ஜியு போப் பிறந்ததே 1820 தான். ஓகேங்களா? அவர் தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு வந்தது 1839. அப்போ ஏன்னா 19ஆம் வகையில் தான் வருவாரு. இப்போ ஒரு 1820ல பிறந்தவர் எப்படி 1886ல எழுதியிருக்க முடியும்? அப்போ 1 வராதா? ஆப்ஷன் ஒமிட் பண்றேன். 1806 வராதா? 2. 1856 என்ன பார்த்தோம்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் யார் எழுதிருப்பா? கால்டுவெல். அந்த ஆன்சருக்கு தான் இது. ஓகே, அப்போ 1886. சரிங்களா? நெக்ஸ்ட் சரியானதை கண்டறிக. தேவநேய பாவனர் அகர முதல திட்ட இயக்குனராக பணியாற்றினார். ஆமா. எப்ப? 1874. 1974 5வது மாசம் 8ஆம் தேதி. ஓகேங்களா? ஆமா, பார்த்தோம். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொடர். கரெக்ட். அவர் தான் சொல்லு. ஏன்னா என்ன பண்ண, பூவுக்கு 7 பெயர் சொல்லியிருப்பா இல்லையா? அரும்பு, அரும்பு, முகை, மொட்டு, அலர், மலர், வி, செம்மல்லாம் சொல்லியிருப்பா இல்லையா? உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார். ஓகே, உலக தமிழ் கழகத்தை இயக்கி நிறுவனாக இருந்தார். கரெக்ட் தான். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தார். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஒரு அனைத்தும் சரி. இதெல்லாம் புக்கில் இருக்கு இல்லையா? ஓகேங்களா? டி அனைத்தும் சரி. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன், எங்கெல்லாம் தமிழ் மாணவனோ கண்ண முடிட்டு என்ன பண்ணலாம்? ஜியு போப். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஒரு தமிழ் மாணவன் பிரிக்க வேண்டும் சொல்லி ஜியு போப். நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறம்பன்று. எங்க இருக்கு? நான் எப்பயும் என்னோட இது என்னன்னா, எப்பயுமே அந்த கொஸ்டின் எங்க படிச்சேன்னு தான் நான் யோசிப்பேன். சரிங்களா? நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறம்பன்று எங்க படிப்போம்? 9வது புக்கு விரிவாகும் ஆளுமைன்னு சொல்லிட்டு கடைசி பாடம். ஓகேங்களா? அந்த பாடத்துல நம்ம படிப்போம். சரிங்களா? கோர்டன் ஆல்பர்ட் என்றவர் யாரு? திருக்குறளை வந்து சொல்லியிருப்பாரு. திருக்குறளை வந்து ஒரு திருக்குறளை பத்தி ஒரு கூற்று சொல்லியிருப்பாரு. அவர் தான் கோல்டன் ஆல்பர்ட். ஓகேங்களா? ஓக்கன் வந்து தமிழியன் அப்படின்னு பேர் வச்சவர் தான் ஓக்கன். தனிநாயக மணிகள் வந்து உலக தமிழ் மாநாடு அந்த யாழ் பல்கலைக்கழகத்துல வந்து இது சொல்லிப்பாரு. அந்த இந்த கூற்றுலாம் சொன்னது அவர் தான். ஆனா நான் மனிதன், மனிதனை சார்ந்த எனக்கு எதுவும் புறம்பன்று சொன்னது வந்து தெரன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பி. அந்த புக்ல இருக்கு. இந்த இடத்துல நான் படிக்கிறேன்னு கான்பிடண்டா வச்சு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? பாஸ்கா உடன்படிக்கையில பேசியிருப்பாரு. அவரு யாரு? இவரு தன்னாயமடிகள். இதழ்கள், கருத்தரங்கள், மாநாடுகள், நிறுவனங்கள் ஆகியவற்றின் மூலம் தமிழியலை உலக செயல்பாடாக இதழ்கள், கருத்தரங்கள், மாநாடுகள், நிறுவனங்கள் ஆகியவற்றின் மூலம். ஓகேங்களா? சோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா தனிநாயகம் அடிகள். இவர் தான் என்ன பண்ணிப்பாரு? உலக மாநாடு, உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு, உலக தமிழ் மாநாடுகள் தோன்ற காரணமா இருந்தவர் யாரு? இந்த தனிநாயகம் அடிகள் தான். அவர் தான் அப்புறம் என்ன பண்ணுவார்? தமிழ் பண்பாடு, தமிழ் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு? ஒரு ஆங்கில இதழ் ஆரம்பிச்சிருப்பாரு. அது தமிழ்ல வந்து தமிழ் பண்பாடு. ஓகேங்களா? இதழ் ஆரம்பிச்சிருப்பாரு. பிளஸ் வந்து கருத்தரங்கள், உலக தமிழ் மாநாட்டு கருத்தரங்கள் ஆரம்பிச்சிருப்பாரு. மாநாடுகள் ஆரம்பிச்சிருப்பாரு. இது எல்லாத்துமே காரணம் யாரு? தனிநாயகம் தான். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை உருவாக்கி இருப்பாரு. நிறுவனம். ஓகேங்களா? சோ அப்ப இது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் யாரு? தனிநாயகம் அடிகள். சரிங்களா? புட்கை இல்லோன் யாக்கை போல. அதேதான் 9வது புக்கு விரிவாகும் ஆளுமை. அங்கதான் வரும். புறநானூறு. ஓகேங்களா? புறநானூறுனா யார் ஒன்று? ஆலத்தூர் கிளார் வந்துருவார். சரிங்களா? ஆலத்தூர் கிளார். புட்கை இல்லோன் யாக்கை போல என்று கூறியவர் யாரு? ஆலத்தூர் கிளார். சரிங்களா? தனிநாயகமடிகள் சிலபஸ்ல புதுசா சேர்த்த கண்டென்ட். அதனால தான் இந்த கொஸ்டினை எடுத்திருக்கு. தனிநாயகமடிகள் புதுசா கேட்ட கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9வது புக்ல ஒரே ஒரு பாடம் தான் இருக்கு. மீதி அங்கங்க 100 குறிப்பில் வரும். சரிங்களா? இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை இலக்கியத்திலே காண்பது. இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை இலக்கியத்திலே காண்பது இது என்று திருக்குறள் பற்றி கூறியவர் யாரு? பற்றி கூறியவர்னா ஆல்பர்ட் ஸ்வைட்சர். ஓகேங்களா? ஸோ அவர் தான் வரணும். ஆல்பர்ட் ஸ்வைட்சர் தான் வரணும். இந்த கோல்டன் ஆல்பர்ட் வந்து 3 இதை சொல்லிப்பான்னு நினைக்கிறேன். ஒரு தலைமைக்கு வந்து 3 இது தேவை அப்படின்னு சொல்லுவது தான் அவருன்னு நினைக்கிறேன். ஆல்பர்ட் ஸ்வைட்சர் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? திருக்குறளை பற்றி சொன்னது ஆல்பர்ட் ஸ்வைட்சர். தெரன்ஸ் வந்து சொன்னேன், நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று சொன்னது தெரன்ஸ். கான்ஃபியூஷியஸ் வந்து யாருன்னா உலக சீன தத்துவ ஞானி. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். படுதிரை வையம் பாத்திய பண்பே என்று கூறும். படுதிரை வையம் பாத்திய பண்பே, அதாவது படுதிரை, கடல் அலைகளால் சூழப்பட்ட இந்த உலகம். ஓகேங்களா? பாத்திய பண்பே, ஐவகை நிலங்களாக பாத்தியப்பட்டுள்ளது. பாத்தியனா பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னது யாரு? தொல்காப்பியம். அவர் தானே திணைகளா குறிஞ்சி திணை, முல்லை திணை, பாலை திணைன்னு சொல்லி பிரிஞ்சுக்கிறத சொன்னது அவர் தானே. ஸோ படுதிரை வையம் பாத்திய பண்பேன்னு சொன்னது தொல்காப்பியம். இம்மை செய்தது மறுமைக்கும் ஆமெனும் மரவிலை வணிகன் ஆயலன். அதாவது இம்மைனா இப்ப செஞ்சது மறுமைனா என்னத்தான்? அதாவது இன்னைக்கு நான் உனக்கு உதவி செய்யணும், நீ எனக்கு நாளைக்கு உதவி செய்வ அப்படின்றத நினைச்சு ஹெல்ப் பண்ணாதவன். அப்படி நினைச்சு ஹெல்ப் பண்ண மாட்டான். நீ எனக்கு அவன் மொத்தத்துல அவன் நேர்மைக்காக ஹெல்ப் பண்ணவன். அவன் தான் யாருன்னா ஆய் அப்படின்னு சொன்னது யாருன்னா, அவனை பத்தி பாடினது யாரு? பெண்பார் புலவரில் பாணலூர் மூந்தலூர் கடையலு. அங்க என்ன கேட்கறான்னா, யாரை பற்றி கூறுகின்றன? கடையலு வள்ளல்கள் ஒருத்தனான ஆய் அண்டியரன், அவனை பத்தி தான் பாடும். ஓகேங்களா? முடமோசியார். ஆமா, முடமோசியார், ஏனி முடமோசியாரோ யாரோ ஒருத்தர் வருவாங்க, அதை சொன்னது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதே விரிவாக மலமை தான் இந்த படமும். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம். அதான் பூட்கை இல்லாத யாக்கை போல அப்படின்னு சொன்னது என்னது? அதுதானே சொல்றாங்க ஆலத்தூர் கிளார். ஓகேங்களா? புறநானூறு. பொறுத்துக்க. உலக தமிழ் மாநாடு யாழ்ப்பாணம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சென்னை வந்து 2வது மாநாடு 1968 நேராக இருக்கு. ஓகேங்களா? யாழ்ப்பாணம் வந்து 4வது 1974 கரெக்ட் தான். பாரிஸ் வந்து 3வது 1970. கோலாம்பூர் வந்து 1966 முதல்ல. ஓகேங்களா? ஸோ அப்போ 1 2 3 4 ஆன்சர் சி. அப்படியே அதுக்கு நேருக்கு நேராகவே இருக்கு. சரிங்களா? யாழ்ப்பாணம்னா 4, பாரிஸ்னா 3, சென்னையில் வந்து 1968 1. ஆமா, கோலாம்பூர் தான் அதிகமாக நடக்கும். சரிங்களா? ஓகே. திருவள்ளுவரை உலக புகழ்வர் என்று போற்றுபவர் யாரு? திருவள்ளுவரை உலக புகழ்வர் கண்டிப்பா இருக்கும் ஜி போப். சரிங்களா? ஏன்னா
இப்போ இவங்க 3 பேரும் எங்கேயும் வரல ஓகேங்களா. ஜி.யு. போப் தான் திருவள்ளுவரை படிச்சு 40 ஆண்டுகள் படித்து சுவைத்து இவர் வந்து யாரு? இவர் தமிழ் புலவர் கிடையாது. இவர் உலக புலவர் அப்படின்னு சொன்னது ஜி.யு. போப் தான். ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா. நெக்ஸ்ட். எல்லாருடைய நாடுகளும் தமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதல் வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரு? இது வந்து செனாக்கா. ஓகேங்களா. செனாக்கா தான் என்ன சொல்லுவாரு? எல்லா நாடுகளும் எல்லாருடைய நாடுகளும் எனக்கு தாய்நாடு, நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடுன்னு சொன்னது செனாக்கா. ஓகேங்களா. ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து தெரன் சொல்லிட்டேன், சுவைட்சரும் சொல்லிட்டோம். இதெல்லாமே அந்த விரிவாக ஆளுமை படம் தான். அடுத்த கொஸ்டின், தமிழ் பண்பாடு என்னும் இதழை தொடங்கியவர் யார்? அதான் தமிழ் எத்திக்ஸ்னு சொல்லி இருக்கும், தமிழ் கல்ச்சர்னு இருக்கும். தமிழ் கல்ச்சர் ஆங்கிலத்தில் தொடங்கியிருப்பாரு. அதோட தமிழ் பேர் தான் தமிழ் பண்பாடு. யாரு? தனிநாயகம் அடிகள். உலக ஆராய்ச்சி தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், தமிழ் ஆராய்ச்சி கழகம், ஓகேங்களா. தமிழ் பண்பாடுன்ற இதழ், இது எல்லாமே இவர் தான், தனிநாயகம் அடிகள். பரிதிமார் கலைஞர் அவர்களுக்கு திராவிட சாஸ்திரி. பரிதிமார் கலைஞரோட பேர் என்ன? சூரியநாராயண சாஸ்திரி. சூரியநாராயணன்றது வந்து வடமொழி, அதாவது வடமொழி சாஸ்திரி இல்ல. நீ நீ யாரு? நீ திராவிட சாஸ்திரி. நீ ஒரு தமிழன், நீ ஒரு திராவிட சாஸ்திரியன் அப்படின்னு சொன்னது யாருன்னா சி.வை. தாமோதர பிள்ளை. ஓகேங்களா. சி.வை. தாமோதர பிள்ளை எதுக்காகனா இவர் இந்த சி.வை. தாமோதரர் கேட்டதுக்காக இவர் ஒரு நாடகம் எழுதி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. மான விஜயமோ ஏதோ ஒன்று வரும், அதுக்காக வந்து இவர் அவரை பாராட்டியிருப்பார். நெக்ஸ்ட். ஜி போப் அவர்களால் வேற ஏதாவது ஆப்ஷன் வச்சு ஆன்சர் பண்ண எதுவும் இல்லை. ஓகே. ஜி போப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட பரிதிமார் கலைஞர்களின் அவர்களின் நூல். அதுதான் முன்ன வந்து பாருங்க கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தனி பாசுர தொகை என்னும் பரிதிமார் கலைஞரோட நூலை மொழிபெயர்த்தது யாரு? ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யாருன்னா ஜி போப். இப்போ எப்படி கேட்டிருக்காங்க? ஜி போப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட பரிதிமார் கலைஞர்களின் அவரின் நூல் எதுனா தனி பாசுர தொகை. இதே தான் மாத்தி மாத்தி கேட்க போறாங்க. சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து தனி பாசுர தொகை. நாடகவில்ன்றது யாரோட நூல்? பரிதிமார் கலைஞரோட நூல் தான். சித்திரக்கவி அவரோட நூல் தான். மான விஜயம் இது எல்லாமே பரிதிமார் கலைஞர் எழுதம் தான். தனி பாசுர தொகையும் அவர் எழுதம் தான். ஆனா ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது இந்த தனி பாசுர தொகை ஜி போப்பால. மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் நிறுவ முயன்றவர்களுள் ஒருவர் யாரு? திருவிக்கா கிடையாது, தேவநாயகன் கிடையாது, சி.வை. தாமோதர பிள்ளை கிடையாது. 1901 தான் தொடங்கியிருப்பாங்க. அப்ப இதோட ரிலேட் ஆனவர் யாரு? 1870 டு 1903 வரையும் உயிரோட இருந்தவர் பரிதிமார் கலைஞர். ஸோ ஆன்சர் வந்து பரிதிமார் கலைஞர். ஓகேங்களா. பாஸ்கர சேதுபதி, பாண்டிதுரை தேவர். ஓகேங்களா. ஸோ இவங்க முன்னாடி எல்லாம் இருந்து ஓப்பன் பண்ணுவாங்க பரிதிமார் கலைஞர். நெக்ஸ்ட். அடுத்தது ராபி சேது அவர்களின் சாகித்ய அகாதமி பெற்றது. ராபி சேது பிள்ளை தான் முதல்ல சாகித்ய அகாதமி. ஓகேங்களா. தமிழ்ல வந்து முதல்ல சாகித்ய அகாடமி ஒன்று ஓப்பன் பண்றாங்க. அதில் முதல்ல சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு ஃபர்ஸ்ட் நூலே எதுனா தமிழ் இன்பம் 1955. ஓகேங்களா. அப்போ இந்த தமிழ் விருந்து, தமிழ் இயக்கம், மேடை பேச்சு இது எல்லாமே ராபி சேது பிள்ளை தான் வரும். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுங்க. தமிழ் இயக்கம், மேடை பேச்சு, தமிழ் விருந்து இதெல்லாமே ராபி சேது பிள்ளை தான். அதில் தமிழ் இன்பம் தான் இது வாங்கினது சாகித்ய அகாடமி. செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பனவற்றை உரைநடைகள் கொண்டு வந்தார். இவரை அதாவது நம்ம இலக்கியத்தில் மட்டும் தான் என்ன இருக்கும், எதுகை அமைஞ்சு மோனை அமைஞ்செல்லாம் பாட்டு பாடுவோம். அதை செய்யுள் உரைநடைக்கே கொண்டு வந்தார். கதை எழுதுறோம்ல ஸ்டோரி, அதிலேயே எதுகை மோனையை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டோம்னா அவர் தான் வந்து சொல்லின் செல்வார். ஏன்னா உரைநடை இனிக்கு அப்படி இனிப்பா எழுதுவார். அவர் தான் யாரு? வாயில பழம் வச்ச மாதிரி பேசுறாங்களே அது மாதிரி தான் அவ்வளவு இனிப்பா எழுதுவாரு. அதனால தான் அவரை சொல்லின் செல்வன் சொல்லுவோம். அவர் தான் யாருன்னா முதல் சாகித்ய அகாடமி பெற்ற ராபி சேது பிள்ளை. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட். அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாக காரணமாக இருந்தவர். அகில உலக தமிழ் ஆய்வு மன்றம். ஸோ அதேதான் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் பிளஸ் அகில உலக தமிழ் ஆய்வு மன்றம்னா தனிநாயகம் அடிகள். சிலபஸ் கட்டட்டு. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட். பரிதிமார் கலைஞர் பொருத்தமற்ற கூற்று. குமரகுருபரின் நீதி நெறி விளக்கம் என்னும் நூலின் 51 பாடல்களுக்கு உரை எழுதியுள்ளார். கரெக்டு தானே? மொத்தம் 102 பாடல். எது நீதி நெறி விளக்கன்றது வந்து கடவுள் வாழ்த்தோட 102 பாடல். அதில் பாதிக்கு பாதி, அதாவது 2ல் 102 போச்சுன்னா 51. ஓகேங்களா. அப்போ 51 பாடல பாடியிருக்காரு. கரெக்டு தானே? ஸோ கூட்டு 1 ரைட்டு. களவழி 40 என்னும் நூலை தழுவி மான விஜயம் என்னும் நூலை எழுதியுள்ளார். ஆமாம். களவழி 40ன்ற ஒரு நூல் பார்த்துரும் இல்லையா, பொய்யார் எழுதியிருப்பா இல்லையா, அதை இது பேஸ் பண்ணி மான விஜயம்ன்ற நூலை எழுதியிருக்காரு. கரெக்டு. ஓகேவா. நெக்ஸ்ட். சாகுந்தலம் என்னும் நற்றமிழ் நாடகத்தை ஏற்றுள்ளார். யாரு? பரிதிமார் கலைஞரா? சாகுந்தலமா? இல்லையே, அவர் எழுதலையே. சாகுந்தலம் யாரு? ஐயோ அந்த பேர் தான் வரமாட்டேது. காளிதாசர் எழுதியிருக்கிறது. ஓகேங்களா. அதே வந்து சாகுந்தலம் என்னும் நாடக ஆராய்ச்சி நூல் எழுதணும் யாருன்னா மறைமலை அடிகள். சாகுந்தலத்துக்கு ஆராய்ச்சி நூல் நாடக ஆராய்ச்சி நூல் எழுதுறது யாருன்னா மறைமலை அடிகள். ஓகேவா. சித்திரக்கவி என்னும் நூலை எழுதியுள்ளார். ஆமா. சித்திரக்கவின்ற நூலை எழுதுறது யாருன்னா இவர் தான், பரிதிமார் கலைஞர் தான். அப்போ ஆப்ஷன் சி மட்டும் தப்பு. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து சி. திருவிக்கா இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா. திருவிக்கா இயற்றிய பொதுமை வேட்டல் நூல் பாக்களின் எண்ணிக்கை வந்து 430 வரும். ஓகேங்களா. மொத்தம் 44 பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. 430 இது இருக்கும். ஓகேங்களா. ஞாபகம் வச்சு. இது வந்து தப்பாக இருக்குது ஆப்ஷனு. டி வந்து 430. ஸோ ஆன்சர் வந்து டி தான். ஓகேங்களா. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கின்றேன். ஆமாம். யாருன்னா இவர் வந்து ஒரு சைவ பக்தராகவும் இருப்பார். தமிழில் வந்து சிறந்த புலவராக இருப்பார். மேடை பேச்சு முன்னோடியாக இருப்பார். எல்லாமே இருப்பார். இவர் கல்யாணம் ஆகி 7 வருஷத்துல என்ன பண்ணுவோன்னா அவங்க ஒய்ஃப் இறந்துருவாங்க, அவங்களோட குழந்தையும் இறந்துருவாங்க. இவர் தனியாக தான் வாழ்ந்துருப்பார். அப்போ இவர்கிட்ட போய் நீ தனியாக வாழ்றே, உனக்கு வந்து கஷ்டமா இல்லையான்னு கேட்கும்போது தான் அவர் ரிப்ளை பண்ணுறாரு. ஓகேங்களா. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கின்றேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா
திருவிக்கா. சரிங்களா? அதே பாருங்க என்னென்ன கூற்று வருதுன்னு பாருங்க. ஒன்று வந்து நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்றவர் யாருன்னா திருவிக்கா. ஓகேங்களா? நோய்க்கு மருந்து இலக்கியமே அப்படின்னு சொன்னது யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. நோய்க்கு மருந்து இலக்கியம் சொன்னவர். ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு வறுமையும் உண்டு எனக்கு மனைவியும் உண்டு பிள்ளைகளும் உண்டு அதனோடு வறுமையும் உண்டு அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டோம்னா தேவநேய பாவனர். சரிங்களா? யார் காப்பார் என்று தமிழெண்ணை இயங்கும் போது நான் காப்பேன் என்று பிறந்தவர் யாருன்னு கேட்டோம்னா உவேசா. வடமொழி வல்லாண்மையிலிருந்து தமிழை மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் சொன்னது யாருன்னு கேட்டாலும் இவர் தான் யாரு? தேவநேய பாவனர். சரியா? இது மாதிரி நிறைய கூற்றுகள் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. திருவிக்கா எந்த நாளிதழில் ஆசிரியராக பணியாற்றினார்? எங்க பார்த்தோம்? தேசபக்தன், சேஷபக்தன் போட்டு வச்சுக்கலாம். தேசபக்தனும் ஓகேங்களா ப்ளஸ் வந்து தேசபக்தன் ப்ளஸ் நவசக்தி இதில் தான் என்ன பண்ணுவார்? ஆசிரியராக பணிபுரிந்தார். ஓகேவா? சுதேசமித்திரன் இந்தியா இதெல்லாம் யார் வந்துடணும்? சுதேசமித்திரன் இந்தியா இதெல்லாம் வந்து பாரதியார் வந்துடணும். ஓகேங்களா? தமிழ் சிட்டு தென்னிலம் இதெல்லாம் வந்து யார் வந்துடுவார்னா பெருஞ்சித்திரன் வந்துடுவார். திருவிக்கா பிறந்த துள்ளம் என்ற ஊர் தற்பொழுது தண்டலம். துள்ளன்றது தற்போது தண்டலம். ஓகேங்களா? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கும். நெக்ஸ்ட் மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞானசாகரம். ஆமாம், மறைமலை அடிகள் தான் என்ன பண்ணுவாருன்னா ஞானசாகரன்ற ஒரு இதில் வந்து நடத்தி வருவார். ஞானசாகரம், சாகரம்னா கடல்னு அர்த்தம், ஞானம்னா வந்து அறிவுன்னு அர்த்தம். இதை தான் தமிழ் என்னவா மாற்றோம்னா அறிவு கடல் அப்படின்னு மாற்றிடுவார். ஓகேங்களா? இதழை தூய தமிழில் இதுதான் கொஸ்டினேவா? ஓகே, தூய தமிழில் எங்கன பெயர் மாற்றுவார்? அறிவு கடல். ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேவா? நெக்ஸ்ட் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தார். செம்மொழிக்கு மட்டும் இல்ல, தமிழானது உயர்தனி செம்மொழி, உயர்மொழி, எல்லாத்துக்கும் உயர்வான மொழி, தனிமொழி, மற்ற மொழிகள் இன்றி இது தனித்து இயங்கும் தனிமொழி, திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் கொண்ட செம்மொழி அப்படின்னு சொல்லுது. முதல்ல நிரூபிச்சவர் கட்டுரை எழுதுறது எல்லாமே பரிதிமார் கலைஞர் 1901. ஓகேவா? பேசும் தாய்மொழியின் மட்டும் அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்தவனாவான் என்று கூறுவார். பேசும் தமிழ் மொழியின் மாட்டு அன்பில்லாம ஒருத்தன் வந்து தமிழ் மொழி மேல அன்பு இல்லாம ஓகேங்களா ஒருவன் இருந்தானா அவன் தன்னுடைய நாட்டையும் தாயையும் பழித்ததுக்கு சமம் அப்படின்னு சொன்னது யாருன்னா இவ்வளோ தமிழை நேசி சொன்னது யாருன்னா இவர் திருவிக்கா. ஸோ ஆன்சர் வந்து திருவிக்கா. சரிங்களா? பேசும் தாய்மொழியின் மாட்டும் அன்பில்லா ஒருவன் தாயும் நாட்டையும் பழித்தவனாவான் என்று கூறிய கூற்று யாருன்னா திருவிக்கா. ஞாபகம் வச்சுங்க, நிறைய கூற்று வரும். ஓகே, நெக்ஸ்ட் உரைநடை எழுதுவது எனது தொழிலே. ஓகேங்களா? இதுதான் முன்னே சொல்லியிருக்கேன். உரைநடை எழுதுவது அதாவது என்னென்ன கூட்டு வந்து பாருங்க. நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன்னு சொன்னது யாருன்னா திருவிக்கா. உரைநடை எழுதுவது என்னோட தொழில் அப்படின்னு சொன்னதும் திருவிக்கா. ஓகேங்களா? அதனால தான் கண்டென்ட் 9 என்ன 9 டாபிக் என்ன உரைநடை அப்படின்னு வரும். உரைநடை தொடர்பான செய்திகள். அப்போ அதில் யார் வந்துருவா? திருவிக்கா வந்துருவாரு. சரிங்களா? நெக்ஸ்ட் பயணம் என்ற சொல்லிற்கு செலவு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்துவார். ஓகேங்களா? பயணம்னா செலவு. ஓகேங்களா? நாம் என்ன பண்ணுவோம்? செலவுன்னு என்ன நினைப்போம்? வரவு செலவு, எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லலாம். செலவுனா போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? செலவுன்னு அர்த்தம் போகுது, அதாவது பயணம் என்ற அர்த்தம். ஓகேங்களா? அதுதான் ஒரு திருக்குறள் வரும்ல, ஆகாறு போகாருன்னு சொல்லிட்டுலாம் வரும் இல்லையா, அதில் கூட வரும் அந்த வார்த்தை. பயணம் என்ற சொல்லிற்கு செலவு. ஏன்னா திருவிக்கா முதல்ல என்ன பண்ணுவார்னா இவர் வந்து இலங்கைக்கு பயணம் செய்வார். அதை பயணம் செஞ்சுட்டு அதை வந்து என்னான்னு நூல் எழுதுறான்னா என் இலங்கை செலவு. ஓகேங்களா? இலங்கை செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதுறாரு. இலங்கைக்கு போயிட்டு வந்த அந்த அனுபவத்தை வச்சு இலங்கை செலவுன்னு எழுதுறாரு. என்னடா ஒரு புதுசாக செலவுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கை பயணம், இலங்கைக்கு போன பயணத்தை செலவுன்னு சொல்றாரு. அப்போ பயணன்ற வார்த்தையாக முதல்ல செலவுன்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் யாருன்னா திருவிக்கா. ஓகேங்களா? இதுல வேற மாதிரி எப்படி சொன்னா திருவிக்காவின் பயண நூல் என்ன? என் இலங்கை செலவு. ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ரூபாவதி கலாவதி ஆகிய நாடகங்களை இயற்றவர். ரூபாவதி பிளஸ் கலாவதின்ற நாடகத்தை ஏற்றுறது மட்டும் இல்லாம அதே அந்த ரூபாவதி கலாவதி ஒரு பெண் வேடம் அதை போட்டு நடிச்சவரும் யாருன்னு கேட்டோம்னா பரிதிமார் கலைஞர். எக்ஸ்ட்ரா மான விஜயம் கலவலி 40 பேஸ் பண்ணி எழுதிய நூல் மான விஜயம். அதே மாதிரி வந்து நாடகம் என்ற ஒரு இலக்கண நூல், நாடகத்துக்கான இலக்கண நூலையும் பரிதிமார் கலைஞர் எழுதியிருப்பாரு. சித்திரக்கவின்ற நூலையும் எழுதியிருப்பாரு. ஈன்ற ஒருத்தியையும் பிறந்த நாட்டையும் பேசும் மொழியையும் ஈன்ற ஒருத்தியையும் ஓகேங்களா? ஈன்ற ஒருத்தினா யாரு? தாய், தாயின்னு சொல்றேன். அம்மாவை தாயின்னு சொல்றோம். பிறந்த நாட்டை என்ன சொல்றான்? தாய் நாடுன்னு சொல்றேன். பேசும் மொழியும் ஒருவன் என்ன சொல்றான்? தாய் தாய் பேசும் மொழி தமிழ் மொழியே என்னோட தாய்மொழின்னு சொல்றேன். இப்படி என்று போற்றுகிறான் என்று கூற்று யாருடையது? எல்லாருமே நம்ம என்னன்றோம்? அம்மாவையும் தாயின்ற, நாட்டையும் தாயின்ற, பேசுற மொழியையும் தாயின்ற, அந்த அளவுக்கு என்ன சொல்றோம்? அன்பு செலுத்துறோம் அப்படின்னு சொன்னது யாருன்னா திருவிக்கா. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமார் கலைஞர் என மாற்றி அமைத்து கொண்டவர். அதான் சொன்னோம்ல, இவர் பேர் என்ன? சூரிய நாராயண சாஸ்திரி. சூரியன்னா பருதி, நாராயணனா மால்,
தமிழ்ல மால், மால்னா திருமால், திருமாலை தான் நம்ம மாறுன்னு வைக்கிறோம் சேர்த்து எழுதும்போது. சாஸ்திரினா கலைஞர்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் வந்து சூரியநாராயண சாஸ்திரி. மறைமலை அடிகளோட இயற்பெயர் என்ன? கமெண்ட் பண்ணுங்க. 85வது கொஸ்டின் வரையும் பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்க. மறைமலை அடிகளோட இயற்பெயர். கள்ளர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ஓகேங்களா. நாமு வேங்கடசாமி நாட்டாரை பத்தி அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் எதுனா, கள்ளர் சரித்திரம் என்ற நூலை எழுதியது யாரு? 1, ஓகேங்களா. 2வது வந்து சிலப்பதிகாரத்திற்கு தற்கால உரை முழுவதுமாக எழுதியவர் யாரு? 2. 3வது கொஸ்டின் என்ன, திரு திருவிளையாடல் புராணத்துக்கு உரை எழுதியவர் யார்? இது எல்லாமே நாமு வேங்கடசாமி நாட்டார். இந்த 3 கொஸ்டின்லேருந்தே கண்டிப்பா நாமு வேங்கடசாமி நாட்டார் பத்தி ஒரு கொஸ்டின் வந்துடும், ஓகேங்களா. இந்த 3 கொஸ்டினை தெளிவாக தெரிஞ்சு வச்சுங்க. எக்ஸ்ட்ரா இது இல்லாமல் வந்து நிறைய எழுதியிருப்பாரு. கபிலர் வரலாறு, வேலிர் வரலாறு, ஓகேங்களா, இதெல்லாம் எழுதி வச்சிருப்பாரு. அப்புறம் வந்து மதுரை 4ஆம் தமிழ் சங்கத்தில் முதல்ல என்ன பண்ணுவாருன்னா தங்கத்தோடா பரிசு பெற்றிருப்பார். இதெல்லாமே நாமு வேங்கடசாமி நாட்டார், ஓகேவா. நெக்ஸ்ட், பின்வரும் பட்டியலில் விகோ சூரியநாராயண சாஸ்திரி எழுதிய நூல் எது? ஓகேங்களா, யாருன்னு பாருங்க. கோன்றது கோவிந்தசாமி அவங்க அப்பா பேர், அதுதான் நாராயண சாஸ்திரி. அவர் எழுதிய நூல் எதுன்னு கேட்குறாங்க. பின்வரும் பட்டியலில் ஓகேங்களா, விகோ நாராயண சாஸ்திரி எழுதிய நூல் எது? தமிழ் புலவர் சரித்திரம். தமிழ் புலவர் சரித்திரம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்காக எடுத்து வச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுங்க. தமிழ் புலவர் சரித்திரம் இது புக்கில் இல்லை, நம்ம புக்கில் இது இல்லை. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து பழைய புக்கிலேருந்து கேட்டிருக்கான். ஸோ ஆன்சர் வந்து சி, ஓகேவா. நெக்ஸ்ட், பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ. இதெல்லாமே இவரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். திருவிக்காவை பற்றி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் எடுத்திருக்கோம். கண்டென்ட்டில் திருவிக்கா, பரிமார்களினர் தெரிஞ்சுட்டான்னா அப்படியே வரிசையாக கேட்டு வந்தது. ஸோ ஆன்சர் வந்து திருவிக்கா. பூக்களில் சிறந்த பூ என்னது? பருத்தி பூ அப்படின்னு சொன்னது திருவிக்கா. நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம் ஏற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொன்று. நாடகம் படைத்தல், ஓகேங்களா, நடித்தல், நாடக இலக்கணம் ஏற்றல், இது 3த்துக்கும் வந்தவர் யாருன்னா பரிமார் கலைஞர். ஏன்னா அவர் தான் என்ன பண்ணிருப்பாரு, நாடகம் எழுதுறாரு, படைக்கிறாரு, ரூபாவதி கலாவதி என்ற வேஷம் போட்டு நடிச்சிருக்காரு. ஸோ ஆன்சர் வந்து டி, ஓகேங்களா, பரிமார் கலைஞர், டி. சரியா, ஓகே. நெக்ஸ்ட், இளைஞர்களே தமிழுலகின் இழிந்த நிலையை ஓருங்கள் என அறைக்கூவல் விடுத்தவர். ஓர்ந்துனா நினைத்துன்னு அர்த்தம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட திருவிக்கா இளமை விருந்து அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருப்பார். அதாவது சிம்பிள் கான்செப்ட், சரிங்களா. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் தாய் வந்து நோயுற்று இருக்கா, அதாவது வடமொழி வந்து அதில் கலந்துடுச்சு, அவளுக்கு தொண்டு செய்ய இளைஞர்களே, சகோதரர்களே, மாணவர்களே வாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நூல். இது வந்து எங்கே கொடுத்துருப்பான்னா 12th புக்லேயும் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா டேட்டாவில், ப்ளஸ் வந்து பல்துறை கல்வி 8வது புக்லேயும் இருக்கும். இந்த ஆராய்ச்சி நூல் எழுதியவர் யாருன்னா மறைமலை அடிகள், ஞாபகம் வச்சுங்க. இவர் தான் கால ஆராய்ச்சியை வந்து என்ன பண்ணிருப்பாரு, அதிகம் மேற்கொண்டிருப்பார். அதனால தான் திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் வந்து கிமு 31 சொல்லி ப்ரூவ் பண்ணியிருப்பார், ஓகேவா. நெக்ஸ்ட், பரிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தார். ஞான போதினி, பரிமார் கலைஞர் வந்து ஒரு இதழ் நடத்திட்டு வர்றாரு. அதோட இதழ் பேர் என்ன? ஞான போதினி. அதை தொடங்கி வச்சவர் யாருன்னா மூசி பூர்ணலிங்கம், ஓகேங்களா. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், மூசி பூர்ணலிங்கம். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பிப்பதுடன் அவர்களை ஏற்றமிழ் மாணவர். இவரே என்ன பண்ணுவார்னா தன்னுடைய இவர் வந்து ஒரு காலேஜில் கிறிஸ்துவ பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிறாரு. ப்ளஸ் வந்து இவர் என்ன பண்ணாரு, தன்னோட மாணவர்கள் மட்டும் இல்லாமல் பக்கத்து கிளாஸ் மாணவர்களும் சொல்லிக் கொடுப்பாரு, வீட்டுக்கு அழைச்சி சொல்லிக் கொடுப்பாரு. அவர்களை ஏற்றமிழ் மாணவன் பேர் வைக்கிறாரு. யாருன்னா பரிதிமார் கலைஞர். இதே மாதிரி இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்னா மாணவர்களை கூப்பிட்டு உண்டியும் உடையிலும், உண்டினா சாப்பாடும் தங்கறதுக்கு இடமும் கொடுத்து படிக்க வைக்கிறாரு, வறுமையில் இருந்த போதும். அவர் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, ஓகேங்களா. ஏற்றமிழ் மாணவர்னாலே பரிதிமார் கலைஞர் வந்துடும், ஞாபகம் வச்சுங்க. செய்குதம்பி பாவலர் மணிமண்டபம் அமைந்துள்ள இடம் சிலபஸ்ல இருக்கா, புதுசா சேர்த்திருக்கான். தனிநாயகம் அடிகள், செய்குதம்பி பாவலர், மாப்போசி, இவங்க எல்லாமே புதுசா சேர்த்திருக்காங்க. அதனால சிலபஸ் வைஸா கொஸ்டின் எடுத்துக்குது. செய்குதம்பி பாவலரின் மணிமண்டபம் அமைந்துள்ள இடம் வந்து இடலாங்குடி. அவர் பிறந்த இடம், இறந்த இடம் எல்லாமே இடலாங்குடி தான். ஸோ ஆன்சர் வந்து இடலாங்குடி. நெக்ஸ்ட், குணங்குடி மஸ்தான் சாஹிப் இயற்றிய பொருத்தமற்ற காண்க. என்ன கண்டென்ட்? சிலபஸ் வந்து 12 தமிழுக்கு தொண்டாற்றிய பிற நாட்டு அறிஞர்கள் அதுல வரும். ஸோ வந்து குணங்குடி மஸ்தான் சாஹிப் இயற்றிய நூல்களில் பொருத்தமற்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா பராபர கண்ணி எழுதியிருப்பாரு, எக்கால கண்ணி எழுதியிருப்பாரு, மனோன்மணிக்கு எழுதியிருப்பாரு, பிரகதீஸ்வர கண்ணின்னு ஒன்று எழுதலை. ஸோ ஆன்சர் வந்து ஏ. அதுபோல நந்தீஸ்வர கண்ணின்னு தான் எழுதியிருப்பாரு. பிரகதீஸ்வர கண்ணி இல்லை, நந்தீஸ்வர கண்ணி. ஸோ ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட், சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே. சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும், அதில் வந்து குறவைன்ற ஒரு வரியை சொல்றாங்க இல்லையா, இது வந்து நாட்டுப்புற பாடல்களே என கூறியவர் யாருன்னா சிலப்பதிகாரனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், சிலப்பதிகாரத்தை ஆராய்ஞ்சி இது வந்து தமிழ் குடிமக்கள் காப்பியன்னு சொல்லி ஆராய்ச்சி எழுதினவர் யாரு, தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஸோ ஆன்சர் வந்து பி, ஓகேங்களா, தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஊவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர், ஓகேங்களா. ரிப்பீட்டட் கொஸ்டின், ஒரு கொஸ்டின் ரிப்பீட் வந்தது. ஊவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் சூலியன் வில்சோனும்
ப்ளஸ் ஜிஇ போப்பும் பாராட்டியிருப்பாங்க. பழைய புக்கு ஊவேசா பாடத்தில் இருக்கும். சரிங்களா, 6வது புக்கு. இஸ் எ பிரின்ஸ் அமாங் தி தமிழ் போயட்ஸ். இஸ் எ பிரிங் அமாங் தி தமிழ் போயட்ஸ், அதாவது தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று அழைக்கப்பட்டவர் யாரு? திருத்தக்க தேவர். ஓகேங்களா, அது பாராட்டினது யாரு? வீரமா முனிவர். தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று அழைக்கப்பட்டவர் திருத்தக்க தேவர். யார் அப்படி பாராட்டினார்னா வீரமா முனிவர். யாருன்னா திருத்தக்க தேவர். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, ஸோ ஆன்சர் வந்து டி. பெருஞ்சித்தனார் நடத்திய இதழ்களில் பொருத்தமற்றது. பெருஞ்சித்தனாரா? தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். அப்ப தமிழ் பண்பாடு யாரு? வராது இல்லையா. தமிழ் பண்பாடுன்றது வந்து தனிநாயகம் அடிகள். ஓகேங்களா, தமிழ் பண்பாடு தனிநாயகம் அடிகள். ஸோ ஆன்சர் வந்து ஏ. தமிழை வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்பெற இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவனர். ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். தனித்தமிழ் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை தொடங்குது யாருன்னா 1916 மறைமலை அடிகள். தமிழிசை இயக்கம்ன்ற ஒரு இயக்கத்தை தொடங்குது யாருன்னா ஆபிரகாம் பண்டிதர்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஆபிரகாம் பண்டிதர். ஓகேங்களா, அதையே தமிழிசை இயக்கம்ன்ற நூல், நல்லா கவனிங்க, நூலாகவும் தனித்தமிழ் இயக்கம் என்ற நூலையும் எழுதியது யாருன்னு கேட்டோம்னா இளங்குமரனார். தமிழ் பெருமகனா அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, தமிழ் பெருமகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பிளஸ் வந்து சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னா தேவநேய பாவனர். அந்த தேவநேய பாவனரே வியந்து பார்த்தவர் யாருன்னா இளங்குமரனார். சரிங்களா, ஸோ ஆன்சர் வந்து சி. அடக்க தம்மாய ஐம்பொறியை கட்டி பிடிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே. நல்லா கவனிங்க, அடக்க தம்மாய ஐம்பொறியை கட்டி. ஓகேங்களா, ஐம்பொறியையும் அடக்கி படிப்பு எனக்கு பகராய் பராபரமே. பராபரமேன்னு வந்தாலே 2 அர்த்தம் தான் ஞாபகம் வரணும். 1 தாயுமானவர், 2 குணங்குடி மஸ்தான் சாஹிப். முதல்ல பராபரமே நூல் எழுதுறது. பராபரமேனா என்ன மீனிங்கு? பராபரமனே மேலான பொருளே அல்லது இறைவன். இது 2 மீனிங் வரும். இதை சொன்னவர் ஃபர்ஸ்ட் சொன்னவர் என்ன? தாயுமானவர். அவரை பேஸ் பண்ணி அதே மாதிரி நூல்களை எழுதுறது யாருன்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப். இப்போ ஆப்ஷன்ல பாருங்க, இவங்க 2 பேரை தவிர இது எந்த ஆப்ஷன் வந்தாலும் ஒமிட் பண்ணிடலாம். குமரகுருபர் வரமாட்டாரு, வீரமா முனிவர் வரமாட்டாரு, சரவண பெருமாள் வரமாட்டாரு. அப்ப தாயுமானவர் இல்ல. அப்ப இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்கும்? குணங்குடி மஸ்தான் சாஹிப். குணங்குடி மஸ்தான் சாஹிப்போட இயற்பேர் என்ன? சுல்தான் அப்துல் காதர். அப்ப ஆன்சர் வந்து பி. அவ்வளவுதான். ஓகேங்களா, ஸோ இந்த சரவண பெருமாள் எக்ஸ்ட்ரா டேட்டா. சரவண பெருமாள்ன்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குணங்குடி மஸ்தான் சாஹிப்பை தலைவனாக கொண்டு அவரை பத்தி பாடியிருப்பவர் தான் யாருன்னா சரவண பெருமாள். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து அது ஆன்சர் இதுக்கு பி தான். சரிங்களா, நெக்ஸ்ட் சங்ககால பசும்போன் பாண்டியன். ஆமா, நம்ம 10th புக்குன்னு நினைக்கிறேன். 10th புக்கில் வந்து ஒரு பாட்டு கொடுத்துருப்பான். அந்த பாட்டு வந்து சம் டேட்டா கொடுத்துட்டு ஓகேங்களா, எதில் இந்த வந்து எத்திசையும் புகழ் மணக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராவது எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் கொடுத்துருப்பாங்க, சங்ககால பசும்போன் பாண்டியன் தன் கொடியில் யானை சின்னத்தை கொண்டுதான் என்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. ஓகேங்களா, அகநானூறு. பாண்டியன்னா என்ன சின்னதா இருக்கும்? மீன் சின்னதா இருக்கும். ஆனா இந்த ஒரு பாடல் மட்டும், அந்த பாடலை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுல வந்து பசும்போன் பாண்டியன் வந்து என்ன வச்சிருந்தான்? யானை சின்ன வச்சிருந்தான். பாண்டியன் யானை சின்ன வச்சிருந்தான்னு சொல்லி அகநானூறு பாடல் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பாடல் கூட 150 140 எனக்கு மறந்து போச்சு. சரிங்களா, யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. தலபுராணங்கள் பாடுவதில் வல்லவர். தலபுராணங்கள் பாடுவதில் வல்லவர் யாருன்னா மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா, அப்புறம் வந்து தாண்டக வேந்தர் யார் அப்படின்னு கேட்டோம்னா யாரு? தாண்டக வேந்தர் திருநாவுக்கரசர். தலபுராணம் பாடுவதில் வல்லவர் யாருன்னு கேட்டா மீனாட்சி சுந்தரனார். சரியா, நெக்ஸ்ட் யார் காப்பார் தமிழெண்ணை என ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யாரு? ஊவே சாமிநாதன். சொல்லிட்டேன். நோய்க்கு மருந்து இலக்கியம் சொன்னது மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா, என் பணி அதாவது எனது தொழில் உரைநடை எழுதுவதுன்னு சொன்னது திருவிக்கா. மயிலைசினி வேங்கடசாமி ஆண்டில் இளையவராக இருந்தாலும், மயிலைசினி வேங்கடசாமியை பத்தி ஒருத்தர் கவிதை எழுதியிருப்பாரு. ஆண்டில் இளையனராக இருந்தாலும் ஆராய்ச்சி துறையில் முதியவர், நல்லோருடைய கூட்டுறவை பொன் போல் போற்றுவர் அப்படின்னு மயிலைசினி வேங்கடசாமியை பத்தி கூறியது பாட்டு எழுதுறது யாருன்னா பாரதிதாசன். ஞாபகம் வச்சுங்க, ஆன்சர் வந்து பி, பாரதிதாசன். இப்போ புது புக்கு 12th நினைக்கிறேன். தாங்கெட நேர்ந்த போதும் தமிழ் கெடல் ஆற்றல் அண்ணல் வேங்கடசாமி என்பேன் என்று மயிலை பற்றி பாடுவார். அதே தான் மேலே இருக்கிற பாட்டோட ஃபர்ஸ்ட் 2 லைன் இது. ஓகேங்களா, தாங்கெட நேர்ந்த போதும், தனக்கு துன்பம் வந்தா கூட எது கெடக்கூடாது? தமிழ் கெடக்கூடாது அப்படின்னு சொன்ன அண்ணல்னா மரியாதைக்குரியமா வேங்கடசாமி, மயிலைசீனி வேங்கடசாமியை பத்தி பாடினது யாருன்னு கேட்டாலே சொல்லிட்டேன், பாரதிதாசன். ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா, இந்த துரைக்கண்ணன் யாருன்னா மயிலைசீனி வேங்கடசாமியோட தோற்றத்தை பத்தி சொல்லுவார். இவர் வந்து எப்படி இருப்பார்னா ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு, ஓகேங்களா, துண்டு ஒன்று போட்டுக்கிட்டு கதர் சட்டை போட்டுட்டு இருப்பவர் தான் இந்த துரைக்கண்ணன் சொல்லி நூலகத்து கன்னிமரா நூல் வந்து வெளியே வராரு, அவர் தான் இவரு அப்படின்னு சொன்னது தான் இந்த துரைக்கண்ணன். சரிங்களா, நெக்ஸ்ட் மயிலைசீனி வேங்கடசாமி எழுதிய முதல் நூலே எது அப்படின்னு பார்த்தோம்னா
சமணம் தமிழும் கிடையாது, பௌத்தமும் தமிழும் கிடையாது, கிறிஸ்துவும் தமிழும். ஒருத்தர் வந்து பேசுவார். அவர் பேசிய டைட்டில் வந்து கிறிஸ்துவும் தமிழும். அதை ஆராய்ஞ்சு உடனே என்ன பேர் கிறிஸ்துவும் தமிழ்ன்ற நூலை எழுதிடுவார். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து பி. ஊவேசாவின் வாழ்க்கை வரலாறு டேஸ் என்னும் பெயரில் நூலாக விளைந்து. அதான் கேட்டோம்ல. என் சரிதம். சரிங்களா? என் சரிதம் ஆனந்த விகடன் என்ற இதழில் 1940 to 42 இதழாக வந்தது. 42க்கு அப்புறம் ஏன் வரலன்னா 42 தலைவர் இறந்துடுறாரு, ஊவேசா இறந்துடுறாரு. சரிங்களா? அகராதி வரிசையில் பாடல்கள் அமைந்த நூல். அகராதி வரிசைனா என்ன? ஆ அறம் செய்ய விரும்பு, என்னது ஆவது சினம், இளமையில் கல் அப்படின்லாம் நூல் எழுதுறாங்க இல்லையா? ஸோ இது பேர் தான் அகராதி. அப்போ ஔவையார் தான் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து மூதுரை வராது அப்படி. ஓகேங்களா? நாலடியார் வராது, கொன்றை வேந்த நல்வழி வராது, கொன்றை வேந்தன் தான் ஆன்சராக வரும். ஓகேங்களா? ஆன்சர் வந்து டி. ஆத்திச்சூடியும் வரும், ஆனால் ஆப்ஷன் ஆத்திச்சூடி இல்லை இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா? ஆத்திச்சூடி மாதிரி இதுவும் அப்படி தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா? டி. ஆண்டு எய்தி. ஓகேங்களா? ஆண்டு எய்தி, ஐயாண்டு. ஓகேங்களா? யாருக்கு பதிலாக துணைக்கால் வரும். ஓகேங்களா? ஆண்டு எய்தி மையாடி அறிந்தோர் கலைகள் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். இது எங்க வருது? இது வந்து ஊவேசா எழுதியிருப்பாரு. அந்த திண்ணை பள்ளிகள் என்ற ஒரு நூல் இருக்கு இல்லையா? அந்த பாடத்துல கொடுத்துருப்பான். ஓகேங்களா? ஸோ இப்படி சொன்னது வந்து சீவக சிந்தாமணி. ஓகேங்களா? ஐயாண்டு எய்தி மையாடி அறிந்தார். ஒன்றும் இல்லை, 5 வருஷம் ஆனாதான் அவங்களை எங்க சேர்த்துவாங்க? பள்ளிக்கூடத்தில் சேர்த்துவாங்க. பள்ளிக்கூடத்தில் சேர்த்தும் போது அவங்களுக்கு எழுத கற்று தருவாங்க இல்லையா? அப்போ அந்த சிலேட்டில் என்ன பண்ணுவாங்களா? மஞ்சள் அதெல்லாம் பூசி. ஓகேங்களா? 5 வருஷம் ஆனவங்களை வந்து இதெல்லாம் பூசி மையாடல் விழான்னு ஒன்று கொண்டாடுவாங்க. அந்த சிலேட்டில் வந்து மஞ்சள் இதெல்லாம் அரைச்சி மை பூசி, கருமையான மைய பூசி எழுத பழகுறாங்க இல்லையா? அதை தான் மையாடல் விழான்னு சொல்லுவாங்க. அதை பற்றி சொன்னது என்ன? சீவக சிந்தாமணி. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து பி, சீவக சிந்தாமணி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தவறான இணை. வித்யா ஆரம்பம். வித்யானாலே சொல்லிட்டேன் கல்வி, ஆரம்பம்னா தொடக்கம். கரெக்ட், கல்வி தொடக்கம். வித்யானா கல்வி, பியாசம்னா பயிற்சி. ஓகேங்களா? அப்போ கல்வி பயிற்சின்னு வரணும். ஓகேங்களா? கல்வி பயிற்சி தப்பாக கொடுத்துருக்கான். குழி மாற்று பெருக்கல் வாய்ப்பாடு, உபாத்தியர் ஆசிரியர். ஓகேங்களா? அப்போ எழுத்து பயிற்சின்னு கொடுத்துறது தான் தப்பு. வித்யாபியாசம்னா கல்வி பயிற்சி. ஸோ ஆன்சர் வந்து பி, தவறான இணை. ஓகேங்களா? அடுத்து வந்து ஊவேசா அவர்களின் டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்த பெருமைக்குரிய பல்கலைக்கழகம் கோவை கிடையாது, திருச்சி கிடையாது, திருநெல்வேலி கிடையாது, சென்னை பல்கலைக்கழகம். ஓகேங்களா? ஞாபகம். ஓகேவா? திருநெல்வேலி பல்கலைக்கழகம் வந்து மனோன்மணியம் இருக்கிறார் இல்லையா? மனோன்மணியம் எழுதினாரு சுந்தரனார், அவருக்காக வச்சது தான். ஓகேங்களா? அவரு ஞாபகமாக வச்சது தான் திருநெல்வேலி பல்கலைக்கழகம். அவரோட பேரை வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? கோவை பல்கலைக்கழகம். கோவைன்னு வந்தாலும் யார் வந்தணும்? திருச்சினா பாரதிதாசன், கோவைனா பாரதியார். ஓகேவா? மகா மகோபாத்தியாய திராவிட வித்யாபூஷணம் என்ற பட்டங்களை எல்லாம் வாங்கினவர் யாருன்னா ஊவேசா. சரிங்களா? இன்னொரு பட்டமும் கூட இருக்கும் அவருக்கு. மகோபாத்தியாய திராவிட வித்யாபூஷணம் இன்னொரு பேர் இருக்கும். முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சா. புதுமை கதிரவன் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் யாருன்னா புதுமை கதிரவன் மீனாட்சி சுந்தரனார். ஓகேனா? புதுமை கதிரவன்றது அவருக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பான். எங்கே கொடுத்துருப்பான்னா 12th புக்கில் கொடுத்துருப்பான். புதுமை கதிரவன். ஓகேங்களா? அதே மாதிரி தற்கால நக்கீரன் நினைக்கிறேன் பெருஞ்சித்தனார் வருவார். தற்கால நக்கீரர் யாருன்னு கேட்டால் பெருஞ்சித்தனார் வருவார். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆறுமுகனார் அவர்களுக்கு நாவலர் பட்டம் வழங்கிய ஆதீனம். ஆறுமுகனார் அவர்களுக்கு திருவாவடுதுறை தானே இருக்கும். அவருக்கு வந்து இந்த பட்டம் ஆதீன பட்டம் இதெல்லாம் எங்கே இருக்குன்னா 12th புக்கில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பான். ஒவ்வொரு புக் பேக் பின்னாடி ஒவ்வொரு தலைவர்களை பற்றி கொடுத்துருப்பான். அதில் தான் ஆறுமுகனார் வந்து திருவாவடுதுறை தான் வந்து அவருக்கு என்ன நாவலர் பட்டம் வழங்கியிருக்கும். ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த பழைய புக்கு. ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு பாராட்டியவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். ஓகேங்களா? பரிதிமார் கலைஞர். உரைநடைனா அப்போ யார் வந்துடணும்? பரிதிமார் கலைஞர் வந்துடணும். விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் பரிதிமார் கலைஞர் இல்லை, ஊவேசா இல்லை, சிவை தாமனம் இல்லை, பெர்சிவல் பாதிரியார். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? பெர்சிவல் பாதிரியார். இதெல்லாம் 12th புக்கு எக்ஸ்ட்ரா டேட்டா. குணங்குடி மஸ்தான் சாஹிப் மீது கொண்ட பற்றினால் நான்மணி மாலை. நான் சொன்னலையா குணங்குடி மஸ்தான் சாஹிப்னா யாரு? சுல்தான் அப்துல் காதிர் வர்றார் இல்லையா? அதுதானே இயற்பெயர். அவரை பற்றி தலைவராக கொண்டு ஒருத்தர் நான்மணி மாலை பாடியிருப்பாரு. திருத்தணி சரவண பெருமாள் அவர் வந்து. ஓகேங்களா? சரவண பெருமாள் ஆன்சர். மறைமலை அடிகள் வாழ்ந்த காலம். ஓகேங்களா? மறைமலை அடிகள் வாழ்ந்த காலம் வந்து 1800 ரவுண்டாக வரும். 76 to 1950 இதுதான். ஸோ ஆன்சர் வந்து பி, 1876 to 1950. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்க. திருவிக்கா தொடர்பான பின்னோற்றுள் திருவிக்கான்னு ஒரு ஜாலி தான். சிறந்த மேடை பேச்சாளரும் எழுத்தாளரும் இல்லைனார். இலக்கிய பயிற்சியும் இசை பயிற்சியும் பெற்ற ரைட்டு தான்.
இலக்கிய பயிற்சி, இசை பயிற்சி எல்லாம் பெற்றார். தமிழ் அறிஞர்களுள் அரசியல் இயக்கங்களில் குறைவான ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். அப்படியா? தமிழ் அறிஞர்கள்ல தமிழ் அறிஞர்னா யார எடுக்கலாம்? இப்போ பாரதியார், பாரதிதாசன், ஓகேங்களா? மறைமலை அடிகள், பரிதிமாற் கலைஞர், இன்னும் உ.வே.சா, மகாத்மா மீனாட்சி சுந்தரம்பிள்ளை இவங்க எல்லாமே எடுத்துக்கிறோம். இவங்கள்ல அரசியல் இயக்கங்களில் குறைவான ஈடுபாடு, அரசியல் இயக்கங்கள்லயே அதிக ஈடுபாடு கொண்டவர் யாரு? திருவிக தான். ஏன்னா காங்கிரஸ் கட்சியோட தலைவரா கூட இருந்திருப்பாரு. 1925ல வந்து பெரியார் வந்து காங்கிரஸ் விட்டு போனார் இல்லையா? எது காஞ்சிபுரம் மாநாடு. அங்கருந்து பிரிஞ்சு போய் தான் குடியரசுன்ற ஒரு இத ஆரம்பிக்கிறார் இல்லையா? ஸோ அதுல கூட அப்ப கூட காங்கிரஸோட தமிழ்நாட்டு தலைவரா இருந்தவர் யாருன்னா இவரு தான். யாரு? திருவிக தான். ஓகேங்களா? பெண்களுக்கு ரொம்ப உரிமைகள் குடுப்பாரு. பிளஸ் வந்து என்ன பார்த்தோம்? தொழிலாளர் இயக்கம்லாம் கொண்டு வந்தவரே இவர் தானே. அப்ப அதிகன்னு வரணும். அப்ப தப்பு இந்த கூற்று. குறைவான ஈடுபாடு கொண்டது தப்பு. அதிக ஈடுபாடு கொண்டவர். தொழிற்சங்கத்தை தோற்றுவித்த தொழிலாளர்களின் உரிமைக்கும் முன்னேற்றம் பாடுபட்டவர் ரைட்டு. ஸோ ஆன்சர் 1, 3 சரி, 2 தவறு. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கங்க. ஆன்சர் ஏ. ஓகேவா? கீழ்வாயிலக்கம். கீழ்வாயிலக்கம் என்ன? கீழ்வாயிலக்கம்னா பின்ன எண்களின் கீழ்த்தொகை. குழி மாற்றுனா பெருக்கல் வாய்ப்பாடு. சீதள பாத்திரம். சீதள பாத்திரம் அப்படின்னா வங்காளத்தில் உள்ள ஒரு ஊர்ல தாழைமடல். நவத்வீபனா தான் வங்காளத்தில் உள்ள ஒரு ஊர். ஓகேங்களா? சீதள பாத்திரம் அதாவது பனை ஓலை இருக்கு இல்லையா? பனை ஓலையில வந்து எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி இன்னொரு மடல் தாழை மடலை வந்து என்ன சொல்லணும்னா சீதள பாத்திரம்னு சொல்லுவாங்க. அதுல எழுதுவாங்க. நவத்வீபன்றது வங்காளத்தில் உள்ள ஒரு ஊர். கல்வி கற்கிறவங்க அங்க போய் கற்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. செய்குதம்பி பாவலர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சிலபஸ்ல புதுசா சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா? செய்குதம்பி பாவலர் 16 வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவரா? நமக்கு வந்து 10th புக்னு நினைக்கிறேன். நீதி வெண்பா. நீதி வெண்பான்ற நீதிநெறி விளக்கம்னா குமரகுருபர், நீதி வெண்பானா செய்குதம்பி பாவலர். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 15 வயதிலே 16 கிடையாது 15 வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர். ஓகேங்களா? 10 வயதிற்குள்ளாகவே அப்படின்னா வள்ளலார். 11 வயது கவிப்பாடி பாரதியின் பட்டம் பெற்றவர் பாரதியார். அது மாதிரி 15 வயதிலே வந்தவர் யாருன்னு கேட்டோம்னா அங்க வந்து விக்டர் யூகோ இதுக்கு பிரான்ஸ் இதுல வந்து கவிதை எழுதி அனுப்பியிருப்பாரு. அது மாதிரி இங்க 15 வயதிலே செய்குதம்பி பாவலர் 15 வயதிலே படிப்பாரு. அப்ப தப்பு 16 கொடுத்துருக்கான். செய்குதம்பி பாவலரின் அனைத்து நூல்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டன. கரெக்ட். கூற்று 2 சரி. அவ்வளவுதான். சி தான் ஆன்சர். எக்ஸ்ட்ரா செய்குதம்பி பாவலரை பத்தி சொல்றேன். ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? நீதி வெண்பா எழுதியது செய்குதம்பி பாவலர் 1. ஓகேங்களா? சீரா புராணத்துக்கு உரை எழுதியவர் திருவிளையாடர் புராணத்துக்கு உரை எழுதியவர் வந்து நாமு வெங்கடசாமி நாட்டார். சீரா புராணத்துக்கு உரை எழுதியவர் யாருன்னா செய்குதம்பி பாவலர். ஏன்னா இவரு ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர். ஓகேங்களா? சீரா புராணத்து இஸ்லாமிய சமூகம் தானே, அந்த புராணம் தானே. ஸோ அதனால இவர் உரை எழுதியிருக்காரு. உமரப்புரவில் எழுதிய சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் செய்குதம்பி பாவலர். அது மட்டும் இல்லாம சதாவதானி, அதாவது 100 விஷயங்களை ஒரே நேரத்தில் கவனிச்சு 100 விஷயங்களை செய்யக்கூடியவர் தான் யாருன்னா சதாவதானி. ஓகேங்களா? எப்போ அந்த பட்டம் வாங்கியிருப்பாரு? 1907 மார்ச் 10. ஓகேங்களா? விக்டோரியா மகாராணி அந்த விக்டோரியா பேரரங்கம் சொல்லிட்டு அதில் வாங்கியிருப்பாரு. ஓகே ஆன்சர் வந்து ஸோ இதுதான் செய்குதம்பி பாவலர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுங்க. தூது இதெல்லாம் வந்து இவர் நம்ம உவேசா வந்து பதிப்பித்த நூல்கள். ஓகேங்களா? மும்மணி கோவை வந்து மும்மணின்னு வந்தால் 2 அது எனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து 2, பிக்கு வந்து 2. இதை வச்சு ஏதாவது இருக்கா? ஸோ ஒரே ஒரு ஆப்ஷனுக்கு டி. அவ்வளோதான். தூது வந்து 6. ஓகேங்களா? அடுத்து வந்து உலா வந்து 9 வரும்னு நினைக்கிறேன். தூது 6. வெண்பா நூல்கள் வந்து 13. கரெக்டா? கரெக்ட். வெண்பா நூல்கள் வந்து 13. அந்தாதி வந்து 3. ஓகேங்களா? அந்தாதி 3. அடுத்து என்ன சொன்ன? மும்மணி கோவை வந்து 2. ஸோ ஆன்சர் வந்து டி வரும். கரெக்டு தான். ஓகேங்களா? ஓகே ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தமிழ் இன்பம் என்னும் நூலை இயற்றவர். தமிழ் இன்பம் என்ற நூலை இயற்றவர் தான் யாரு? இலக்கண செம்மல் என்று அழைக்கப்பட்டவர். இலக்கண செம்மல், இலக்கிய பெட்டகம். இதெல்லாம் யார் வந்துடணும்? இதெல்லாம் வந்து நம்ம இவர் வந்துருவார். யார் அவர் பேரு? தேவநேய பவனர். 174 சிறப்பு பெயர் பெற்றவர். செந்தமிழ் ஞாயிறு அவரே தான். ஓகேங்களா? ஓமை கவிஞர் சுரதா. ஓமை கவிஞர் சுரதா. அப்போ தமிழ் இன்பம்ன்றது சொல்லின் செல்வர். யார் வந்துடணும்? சொல்லின் செல்வர்னா ராபி சேதுபிள்ளை. சரியா? ஸோ ஆன்சர் வந்து பி. 1955 நோபல் இது பெற்றது. முதல் சாகித்ய அகாடமி. அவ்வளோதான். 120 கொஸ்டின்ஸா? ஸோ மேக்ஸ் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் கொடுக்க பார்க்குறேன். கணக்கு போட்டு அனுப்புகிறேன். சரிங்களா? ஓகே சரி. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குங்க, கற்றுக்குங்க. வெறும் கொஸ்டின் வந்து ஆன்சர் ஏபிசிடின்னு போகாதீங்க. சரிங்களா? நான் சொன்னதை விட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் இன்னும் இருக்கும். அதையும் நீங்கள் தேடி படிக்கணும். ஓகேங்களா? டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பமாக இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீங்கள் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஓகே டெஸ்ட் நல்லா எழுதுங்க. கண்டிப்பாக மார்க் வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டெஸ்ட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுங்க. சரிங்களா? ஓகே பாய். நெக்ஸ்ட் டெஸ்ட் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு நான் கூகுள் மீட் போடுறேன். அதில் கலந்துங்க. ஓகேங்களா? ஓகே பாய். மற்ற 7 வீடியோக்கான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். பார்த்துங்க. பாய் பை நியூரோடெக்ஸ்.